அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். நாடு, மக்கள், அரசு என்கிற கோட்பாட்டுக்கு ஜனநாயகம், வாக்காளர், வேட்பாளர் என்கிற தாத்பரியம் நமக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் என்கிற ஜனநாயக நெறிமுறையில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இந்த வேட்பாளர் நிலைப்பாட்டில் வாக்காளர் பெருமக்களாகிய உங்களிடம் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறார் அன்பு உதயம் கட்சி தலைவர் எம். சுபாஷ் பாபு BABL ML அவர்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் யாருக்கு என்று ஜனநாயகத்தில் தேர்தலில் வாக்காளர்கள் நிலைப்பாடு சரியாக பிரதிபலிக்காமல் போனதற்கான காரணங்களை முன்வைத்து எதிர்வருகிற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2016 வாக்காளர்களுக்கான தேர்தலாக வாக்காளர்கள் எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றத்தை அன்பு உதயம் கட்சி வாக்காளர் நிலைப்பாட்டில் தொடங்கப்பட்டதற்கான காலகட்டங்களை முன்வைத்தும் அன்பு உதயம் கட்சி தலைவர் எம். சுபாஷ் பாபு அவர்கள் தம் நிலைப்பாட்டை, கொள்கைகளை முன்வைத்தும் அன்பு உதயம் கட்சிக்கு ஆதரவு கோரி வெளியிட்ட உரை. அன்புக்கு உரியவர்களே, என் அன்பான வணக்கங்கள். அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் உங்களிடம் அன்புதயம் கட்சி கடந்து வந்த அரசியல் பாதைகள் குறித்து உங்களிடம் சில வரிகளை பேச வேண்டும் என்று இருக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலின் போதும் 2009 இருந்து தேர்தல் காலத்திற்கு மட்டும் வருகிற வேளையில் மீடியாக்கள் நிலைப்பாட்டில் அன்புதயம் கட்சி அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து வைக்கிற போது ஏற்பட்ட நிகழ்வுகளும் அது தொடர்பாக நடந்த அரசியல் சம்பவங்களும் குறித்து இப்போது உங்களிடம் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நாம் நிர்வாக ரீதியில் அணுக இருக்கிறோம். அப்போது உரிய நடவடிக்கைகள் நிர்வாகத்தின் மூலம் எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு சாதாரண நிலையில் யார் ஒருவரும் எதிர்பார்ப்பதுதான். ஆனால் இங்கு நடப்பவைகளை பார்க்கிற போது அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிற போது அது எந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதை சமரசம் செய்து வைப்பதற்கு ஆளுங்கட்சி நிலையில் அங்கு வந்து அது குறித்து சமரச நிலையில் ஈடுபடுகிறார்களே தவிர பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணத்தை தீர்த்து வைப்பதற்கு என்று யார் ஒருவரும் வருவதில்லை. இதுபோன்றதொரு சந்தர்ப்பத்தில்தான், இதுபோன்றதொரு நிகழ்வில் ஏற்பட்ட பாதிப்பில் இப்படி ஒருவருக்கு மட்டும் ஏற்படுகிறதா என்று பார்க்கிற போது தினம்தோறும் பத்திரிகைகளிலும் பாதிக்கப்பட்டவர் மக்களின் உணர்வுகளும் பார்க்கிற போது எல்லோருடைய மனோநிலையும் இதே போன்றதொரு மனவருத்தத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனி மனிதர்கள் நிலையில் பாதிக்கப்படுகின்றனர் என்று வருகிற போது அதற்கு தீர்வு என்பது இல்லாமல் பொய்த்து போகிற நிலை ஏற்படுவதை காண்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியில் நான் மாநில அமைப்பு செயலாளர் என்று இருந்தபோது தொடர்ந்து வந்த அரசியலில் பல்வேறு காலகட்டங்களில் அரசு மட்டத்திலும் பல தீர்வுகளை எடுத்து வைத்திருக்கிறேன். இலங்கை தமிழர் பிரச்சனையில் 2008 டிசம்பர் மாதம் இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து 21 வழிகாட்டுதல்கள் தீர்வுகளை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் என்கிற அடிப்படையில் இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்டு எனது கருத்துக்களை தெரிவித்திருந்தேன். அதன் பிறகு 2009 கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தலை சந்தித்தேன். அப்போது அங்கு நிகழ்ந்த சம்பவங்களையும் பார்க்கிற போது எல்லாமே ஒரு ஜனநாயக விரோத போக்கு தேர்தல் காலத்தில் கூட அரங்கேறி விடுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை அந்த நேரத்தில் உணர்ந்தேன். பேருந்து நிலையம் அருகிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போது பக்கத்தில் இருந்த மைதானத்தில் ஆக்கிரமித்து வைத்திருந்த அன்றைய ஆளுங்கட்சி திமுக தொண்டர்கள் என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது வாகனத்திலிருந்து வந்த ஒரு 10 பேர் அந்த இடத்தில் வந்தவுடன் அந்த தொண்டர்களிடம் என்ன பேச விட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியவுடன் அந்த தொண்டர்கள் அதன் பிறகுதான் எங்களை அங்கிருந்து விரட்ட பார்த்தார்கள். அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி, உங்களது சொந்த ஊரில் போய் பேசிக்கொள்ளுங்கள், இங்கே பேசக்கூடாது என்று பேசிய வார்த்தையும், பக்கத்தில் இருந்த காவலரிடம் அதை பற்றி கூறிய போது நான் வெளியூருக்காரன், என்னை விட்டுவிடுங்கள் என்று தொடங்கிய அன்றைய
நிர்வாக ரீதியில் நடவடிக்கை எடுக்கக்கூட கையாலாகாதத்தனமாக நிகழ்வு அங்கு நிகழ்ந்திருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு மீடியாக்களுக்கு நான் பேட்டியளித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த சம்பந்தப்பட்ட தாலுகா அலுவலகத்திலிருந்து காவல்துறையினர் என்னை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். மீடியாக்கள் பேட்டி எடுத்ததை பாதியில் நிறுத்தினார்கள். அந்த மீடியாக்கள் பாதியில் நிறுத்திய நிலையிலும் ஒரு சிலர் வீட்டில் வந்து என்னிடம் என்ன நிகழ்ந்தது, எதற்காக போட்டியிடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டபோது எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி அதன் பிறகு நான் தொகுதி முழுவதும் மக்களிடம் எனது நிலைப்பாடுகளை எடுத்து வைக்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளப் போகிறேன். அதன் பயணத் திட்டத்தை மீடியாக்களிடம் தெரிவித்தேன். இந்த தகவலை 25 ஆண்டுகளுக்கு மேலாக அதே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதியிடம் மீடியாக்கள் இந்த தகவலை சொல்லி அந்த பகுதிகளுக்கெல்லாம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கள் பிரதிநிதி மக்களிடம் வாக்கு சேகரிக்கிற நிலையைத்தான் கண்டேன். இந்த தேர்தலில் அந்த தொகுதி முழுவதும் நடந்த அராஜக நிகழ்வுகளை கண்டு நான் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இதை முறையாக தெரிவித்தேன். அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் சுயேட்சையாக தனித்து போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களையும் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்புதயம் அரசியல் கொள்கை வகுத்து அது மாநில அரசியல் கொள்கை, மத்திய அரசியல் கொள்கை, சர்வதேச அரசியல் கொள்கை, பொதுக் கொள்கை, தனிநபர் பாதுகாப்பு கொள்கை என்ற 5 கட்ட நிலைகளில் அந்த கொள்கை முடிவுகளை பத்திரிகையாளர் மன்றத்தில் வைத்து வெளியிட்டேன். அப்போது ஒரு பத்திரிகைக்காரர் கேட்கிறார், இதை நீங்கள் அதிமுக திமுக அலுவலகத்தில் கொடுத்தீர்கள் என்றால் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று கேட்டபோது நான் கேட்ட அவர்களிடம் ஒரே கேள்வி இதுதான். அப்படியானால் இதுவரையில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அரசியல் கொள்கைகள் என்று இதுவரையில் இல்லையா? இப்படி பேசுகிறீர்களே, புதிதாக ஒரு அரசியல் கட்சி வந்திருக்கிறது, ஒரு அமைப்பு வந்திருக்கிறது என்றவுடன் நீங்கள் அது குறித்து பேசாமல் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினேன். அதன் பிறகு அந்த தேர்தலில் 2011 தேர்தலில் தியாகராயர் சட்டமன்ற தொகுதியில் நானும் எஸ். மோகன் அவர்களும், மயிலாப்பூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டார்கள். 2 தொகுதிகளில் மக்களிடம் பிரச்சாரத்தை முன்வைத்து திட்ட செயல்பாடுகள் 65ஐ முன்வைத்தோம். மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் தேர்தல் நடத்துகிற அதிகாரிகள் நிலையில் புதியவர்கள் எதுவுமே தெரியாது என்ற நிலையில் ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவில்லாத நிலை. எது கேட்டாலும் தெரியாது, நீங்கள் அவரை கேட்டுக்கொள்ளுங்கள் இவரை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று புறக்கணிக்கிற நிலை. அந்த தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எதுவுமே எங்களுக்கு உடன்பாடாக இல்லை. தேர்தல் காலத்தில் வருபவர்கள் அரசு பணியில் இருக்கிற நிலையில் உண்மைத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு அவர்கள் இல்லை. முழுக்க முழுக்க நியமன பதவிகள் போன்று நியமிக்கிற நிலை அரசு மட்டத்தில் இருந்து கொண்டு வருகிறது. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முல்லைப் பெரியாறு அணைக்கட்டு பிரச்சினைக்கு தீர்வுகளை மத்திய அரசிடம் தெரியப்படுத்தினேன். மீடியாக்களிடம் கொண்டு சென்றேன். அதையும் மீடியாக்கள் வெளியில் விடவில்லை. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நான் போட்டியிட்டேன். அந்த நேரத்தில் கூட மீடியாக்களிடம் நான் இதை குறிப்பிட்ட போது அன்புதயம் கட்சி சார்பாக போட்டியிடுகிறேன் என்றபோது என் அரசியல் அனுபவத்தை பற்றி கேட்டனர். இருந்தும் ஆர்கே சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் அதிகாரி கட்சி அன்புதயம் கட்சி சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர் எம். சுபாஷ் பாபு என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக சுயேட்சை வேட்பாளர் என்று மீடியாக்களுக்கு செய்தி கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு இந்த தவறை சுட்டிக்காட்டிய போது பின்னாளில் மாற்றிக்கொண்டாரே தவிர அது குறித்து மீடியாக்களுக்கு செய்தியை வெளியிடவில்லை. இருந்தும் நான் தேர்தல் நேரத்தில் எனது பிரச்சார நிலையை மேற்கொண்டேன். இதை குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எனது நீண்டதொரு கடிதத்தில் இதுபோன்றதொரு தேர்தல்களில் அராஜக நடவடிக்கைகள் நடந்தேறுவதற்கு அதிகாரிகளும் உடந்தையாகி விடுகிறார்கள் என்ற நிலையில் இதுபோன்ற தவறு இனி எதிர்காலத்தில் ஏற்படாமல் தவிர்க்கப்பட வேண்டிய அவசியத்தையும் குறிப்பிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் நல்ல முறையில்தான் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறது, ஆனால் அதிகாரிகள் நிலையில்தான் குளறுபடிகள் நிகழ்கின்றன என்று தவறை சுட்டிக்காட்டினேன். அதே நேரத்தில் அந்த தேர்தலின் போது 15 நாட்களும் தொகுதி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் எனது பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் முன்வைத்து நிலையிலும் மீடியாக்கள் எந்த செய்தியும் வெளியில் விடவில்லை. இது எனக்கு மிகவும் மனவருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தது. அத்தோடு ஏற்கனவே சுயேட்சை நிலையில் போட்டியிட்ட நிலையில்தான் மீடியாக்கள் செய்தியை வெளியே விடவில்லை என்றால் ஒரு கட்சி நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொண்டு மீடியாக்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தும் இதுபோன்றதொரு நிகழ்வுகள் நிகழ்வதை கண்டு ஜனநாயகத்தின் 4வது தூணின்
நிலை செல்லெடுத்து போய்விட்டதா என்பது ஐயத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அன்பு உதயம் கட்சி என்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொண்டு அதன் பிறகு 2014 பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என்ற நிலையை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வைத்து மீடியாக்களிடம் தெரியப்படுத்தியிருந்தேன். அந்த செய்தியும் வெளியிடவில்லை. அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு மீடியா சார்பாக கேட்கிற கேள்வி, பல கட்சிகள் வருகின்றன, இப்போது ஒரு ஸ்டார் காஸ்ட் அந்தஸ்தில் ஒரு கட்சியும் வர இருக்கிறது, இது பற்றி என்று என்னிடம் கேட்டபோது நான் அவரிடம் சொன்ன ஒரே கேள்வி, நீங்கள் வெற்றியடைந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்டார் காஸ்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நான் தோல்வியடைந்த பல ஸ்டார் காஸ்டுகளை பற்றி அவர்களின் பிரச்சனைகளை முன்னெடுத்து சென்று தீர்வு காண்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்ட போது அந்த மீடியா மௌனமானது. இந்த கேள்வியை என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜனநாயகத்தில் அடிப்படை உரிமை என்று நான் தேர்தலில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் இதுபோன்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு மீடியா செய்தியை வெளியிட்ட நிலையிலும் மற்ற மீடியாக்கள் அந்த செய்தியை வெளியிடாமல் மூடி மறைத்தன. இப்படி தொடர்ந்து மீடியாக்கள் புறக்கணிப்பு செய்த நிலையிலும் ஒருபுறம் அன்புதயம் தொடர்ந்து மீடியாக்களுக்கு செய்தியை கொடுத்து கொண்டுதான் இருந்தன. அதன் பிறகு தொடர்ந்து மேற்கொள்கிற அரசியல் பணிகளை குறித்து அரசு மட்டத்தில் அவ்வப்போது தீர்வுகளை எடுத்து வைப்பது என்ற நிலையில் இருந்த அதே வேளையில் தேர்தல் ஆணைய நடைமுறை ஜனநாயகத்தில் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களின் அடிப்படை உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நல்ல தேர்தலை நடத்த வேண்டும் என்று 2009 சந்தித்த தேர்தல் அனுபவங்களை கொண்டு நான் தேர்தல் கண்ணோட்டத்தை வெளியிட்டேன். அதன் பிறகு 2011 தேர்தல் நல்ல முறையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டது. அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு தேர்தலும் தமிழகத்தில் நல்ல முறையில் நடந்தேறியது. இன்றும் இப்போதும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் கடைபிடிக்கப்பட்டு வருகிற அனைத்து நடவடிக்கைகளும் அன்புதயம் கட்சி கடந்த காலத்தில் எடுத்து வைத்த நல்ல தேர்தல் சீர்திருத்த நடைமுறைகள்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது அன்புதயம் கட்சிக்கு மன நிறைவாக இருந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோன்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அன்புதயம் கட்சி பதிவு அங்கீகாரம் பெற சென்றபோது கட்சியின் அரசியலமைப்பை முழுமையாக தன் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் 8 மாத காலம் தனது முயற்சியின் அடிப்படையில் உருவாக்கி கொள்கைகளை வகுத்து அதை இந்திய தேர்தல் ஆணையம் பாராட்டியதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு கொள்கையை வகுத்து விடுவது எல்லோருக்கும் எளிதுதான், ஆனால் அதை கடைபிடிப்பது என்பது அதை பலர் தவறவிட்டு விடுகின்றனர் என்பது மட்டும்தான் அரசியலில் ஜனநாயகத்தில் துர்பாகிய நிலையாக இருந்து வருகிறது. எந்த நிலையிலும் அரசியல் கொள்கைகளை விட்டுக் கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் அரசியல் கட்சி நிலையில் ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்ற அடிப்படை தாற்பயம் மட்டும்தான் அன்புதயம் கட்சியின் ஜனநாயக கடமையாக செய்து கொண்டு வருகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு என்பது மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்ற அரசியல் ஜனநாயக தாற்பயம், அன்புதயம் கட்சியின் அடிப்படை தாற்பயம் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கப்பட வேண்டுமானால் பாரபட்சமற்ற சட்டம் ஒழுங்கு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டு நடத்தி வருகிறது. இதில் எந்த கட்சி என்பது அன்புதயம் கட்சிக்கு முக்கியமல்ல. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கு ஒரே காரணம் என்ன என்று மக்களிடம் விளக்கியாக வேண்டிய நிலையிலும் அன்புதயம் கட்சி கடந்த காலத்திலிருந்து எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை என்னவென்றால், கூட்டணி என்று வருகிற போது அங்கு அரசியல் சமரசம் என்று ஒன்று வரும். அந்த அரசியல் சமரசம் ஒன்று வருகிற போது சட்டம் ஒழுங்கு முழுமையாக பறிபோய் விடுகிறது. இதனால்தான் மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் சந்திக்கின்ற பாதிப்புகள் அனைத்துமே அடங்கியிருக்கிறது என்பது மட்டுமல்ல, நிர்வாகத்தையும் சீர்குலைத்து விடுகிறது. அங்கு செல்கிற மக்களுக்கும் கண்ணியம் இழக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. முழுக்க முழுக்க தனிநபர் நிலையில் இருந்த வரையில் எடுத்து வைத்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசு மட்டத்தில் மட்டுமல்ல, மாநில அரசிலும் நிர்வாக ரீதியில் இருப்பவர்கள் தங்களால் இயன்ற ஒத்துழைப்பை நன்கு வழங்கி அதை செயல்படுத்தி வந்தார்கள் என்று பார்க்கிற போது மக்கள் நலனில் அவர்களுக்கு எந்த ஒரு நிர்பந்தத்திற்கும் உட்படாமல் தங்களது பணியை செய்து வருகிறார்கள் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மையாக இருந்து வருகிறது. அரசியல் கட்சி நிலையில் நாம் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில்தான் ஒவ்வொரு முறையும் நாம் தவறிவிடுகிறோம் என்பதை நாம் உணர்வதில்லை. கடந்த காலம் வரையில் அனைத்து கட்சிகளும் கூட்டணி நிலையில் ஒருங்கிணைந்து கொண்டு வந்த வேளையில் 2011 தனித்து போட்டி, எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று அன்புதயம் கட்சி செயல்பட்டு வருகிறது.
கடந்த காலம் வரை அதிமுக திமுக என்ற கூட்டணியில் பவனி வந்த கட்சிகளான தேமுதிக, பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடந்த காலத்தில் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி வைத்துவிட்டு இப்போது இந்த தேர்தலை வேறொரு நிலைப்பாட்டில் தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. ஒவ்வொரு கூட்டணியிலும் இருந்து வந்த இந்த கட்சிகள் இன்று மூன்றாவது நிலைப்பாடு என்று தேர்தலை சந்திக்க வந்திருக்கின்றன. இதில் அடிப்படை தாற்பயம் என்னவென்று பார்க்க வேண்டும். திமுக, அதிமுக ஆட்சி நிலைகளில் மக்கள் விரோத போக்கை மேற்கொண்டார்கள், நிர்வாகத்தை சீர்குலைத்து விட்டார்கள், சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் கூட்டணி அமைத்து விடவில்லை. முழுக்க முழுக்க அரசியல். ஆட்சி நிலையில் பங்கு இல்லை. எந்த கட்சி ஆட்சியில் பங்கு கொடுக்கிறதோ அவர்களுடன் கூட்டணி என்று சொல்லித்தான் அவர்கள் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். தனித்தும் போட்டியிடுகிறார்கள். ஆட்சி அதிகார பகிர்வில் அதிமுக அப்போதே ஆதரித்திருந்தால், திமுக அப்போதே ஒத்துக்கொண்டிருந்தால் இவர்கள் அவர்களோடு கூட்டணி வைத்திருப்பார்கள். சிறிய கட்சிகளின் அதிகார பகிர்வு வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுக்குள் குறிக்கோளாக இருக்கிறதே தவிர, இந்த தேர்தலில் இந்த சந்திப்பு, அடுத்த தேர்தலில் இன்னொரு சந்திப்பு என்று அடுத்தடுத்த கட்டத்தை அவர்களது அரசியல் வளர்ச்சி என்ற நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புதயம் கட்சி இதற்காக வரவில்லை. கடந்த காலத்திலிருந்து எடுத்த அரசியல் முயற்சிகள் எல்லாமே தனிநபர் நிலையில் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள். வாக்காளர்கள் நிலையில் நாம் வாக்களிக்கிறோம் என்று பார்க்கிற போது ஒரு நல்ல அரசு வேண்டும். ஒரு நல்ல அரசு அமைந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒழிக்கப்பட்டுவிடும். சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் நிர்வாக சீர்கேடும் தான் மக்களை அனைத்து மக்கள் விரோத போக்கும் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று. உள்ளாட்சித்துறை ஆகட்டும், அதில் 1,65,000க்கும் மேலான பிரதிநிதிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அதற்கு அடுத்ததாக சட்டமன்றம் என்று வருகிற போது 234 மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அதன் பிறகு பாராளுமன்றம் என்றால் 39 மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அதன் பிறகு நியமன பதவிகள் என்று வந்துவிடுகின்றன. சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற போதே நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மறைமுகமாக நீங்கள் தான் அந்த ராஜ்யசபா பிரதிநிதியையும் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை மறந்து விடுகிறீர்கள். முழுக்க முழுக்க நியமன பதவிகள் தமிழகம் முழுவதும் 59-60 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் நியமன பதவிகள். கூட்டுறவுத்துறை சங்கங்கள் முழுவதும் இதே நிலை. இந்து அறநிலையத்துறையிலும் அறங்காவலர் பணிக்குழு அமைப்பு என்று அதன் பிறகு ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிற போது தொடர்ந்து நியமன பதவிகள், அதில் எல்லாமே அந்த கட்சி சார்பானவர்கள். இந்த நிலையில் மக்களுக்கு என்ன இருக்கிறது? மக்களின் பங்களிப்பு அரசில் எங்கே இருக்கிறது? தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் தேர்வில் கூட முழுமையாக வெளிப்படை தன்மை இல்லை. அங்கும் ஊழல் அரங்கேறி விட்டது. இளைஞர்கள் முழுக்க முழுக்க அரசை நம்பி தனது படிப்பை முடித்த பிறகு ஏதாவது ஒரு அரசு வேலை கிடைத்துவிடுமா என்று குக்கிராமத்திலிருந்து நகரம் வரையில் எதிர்பார்த்திருக்கிற வேளையில் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதும் இல்லை. கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. முடிவுகள் குளறுபடியாக இருக்கின்றன. கடைசியில் அனைவரும் எதிர்பார்ப்பில் பொய்த்து போய் ஒரு ஓரத்தில் முடங்கி போய் விடுகின்றன. இந்த நிலையில் மக்களின் நிலை என்ன? இதுதான் அன்புதயம் கட்சியின் கேள்வியாக இருக்கிறது. தனிநபர் நிலையில் இதையெல்லாம் பரிசீலித்து பார்த்துதான் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஓரணியில் இருக்க, அவர்களெல்லாம் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இருந்து விட்டு போகட்டும். தனிநபர் நிலையில் வாக்காளர் நிலைப்பாட்டில் ஒரு கட்சி வேண்டும். மக்களிலிருந்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து கொண்டு இன்னொரு அரசாக ஜனநாயக நெறிமுறைப்படி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக நாம் வர வேண்டும். மக்களையும் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பொது ஜனநாயக கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று விசாலத்தன்மையோடு ஜனநாயகத்தை விசாலப்படுத்த அன்புதயம் கட்சி முனைந்து கொண்டிருக்கிறது என்பதை தவிர இங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் திட்டமிட்டு மீடியாக்கள் இந்த செய்தியெல்லாம் மறைத்து கொண்டு வருகின்றன. கடந்த 12 ஆண்டு காலம் அன்புதயம் கட்சி நடத்திய அரசியல் முழுவதும் மீடியாக்களால் மறைக்கப்பட்டிருக்கின்றன. 2010ஆம் ஆண்டு தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு கருணாநிதி அவர்கள் காவல்துறை மாநாடு நடத்துகிறார். அதில் தேர்தல் நிலைப்பாடு குறித்து அங்கு விவாதிக்கப்படுகிறது. அதில் காவல்துறை வழங்கிய தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் அரசுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற அடிப்படையிலும், அதனோடு ஒரு சிலர் அமைப்புகள் இருக்கிறதோ இல்லையோ, கிளைகள் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒரு சிலர் அரசுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தேர்தல் நேரத்தில் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது போன்று ஜனநாயகத்திற்கு விரோதமாக
தமிழக செயலகத்தில் ஒரு முதல்வராக இருந்து கொண்டு வாக்குறுதிகளை பெற காவல்துறையிடம் முனைந்து கொண்டிருக்கிறார் என்றால் எங்கு ஜனநாயகம் இருக்கிறது என்பதை வாக்காளர்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2011 தேர்தல் முடிவு வருகிறது. அதிமுகவுக்கு சார்பாக இருக்கிறது. வெற்றி அடைந்து விட்டார், முதலமைச்சர் ஆகிவிட்டார். தமிழக முதல்வர் அதிமுக பொதுச் செயலாளர் ஆகிய ஜெயலலிதா அவர்கள் அப்போது செயற்குழு கூட்டம் ஒன்றில் பேசுகிறார். என்னவென்று பார்த்தோமானால், திமுகவை புறக்கணித்தது போன்று அதிமுகவையும் புறக்கணிக்க வேண்டும் என்று ஓரிருவர் சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களை நான் எச்சரிக்கிறேன். அவர்களே திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புதயத்தை எச்சரிக்கை விடுத்ததை இந்த இடத்தில் மக்களாகிய உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு முதல்வர் நிலையில் கடந்த கால தவறுகளை எல்லாம் விடுத்து நல்ல முறையில் ஒரு முதல்வராக தாங்கள் செயல்பட வேண்டும் என்று தமிழக மக்களின் சார்பாக தமது ஆதங்கங்களை முன்வைத்திருக்கிறது. அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் மக்கள் விரோத போக்கை ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கு எப்படி செயல் திட்டங்களை செயல்படுத்தலாம், அவர்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதையெல்லாம் விடுத்து அப்போதும் அரசியல் என்றால் என்ன செய்வது? 365 நாட்களும் அரசியல் நடத்தி கொண்டிருந்தால் தமிழக மக்களின் நிலை என்ன என்பதுதான் என் கேள்வியாக இருக்கிறது. ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்திற்கும் நாம் எதிர்பார்ப்போடு அரசை தேர்ந்தெடுக்கிறோம். அதன் பிறகு பார்த்தால் அரசியல் 365 நாட்களும் அரசியல். இந்த நிலையில் மக்களின் பாதுகாப்பு உணர்வு எப்படி சட்ட ரீதியாக இருக்க முடியும் என்ற கேள்விதான் எழுகிறது. கடந்த காலம் வரை தேமுதிக, கம்யூனிஸ்டுகள், பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், அதன் பிறகு தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அணி மாறி போட்டியிட்டு விட்டனர். இதற்கு முன்பு இவர்கள் தனியாக நிற்கவில்லையா? இன்றுதான் ஏதோ நிற்பது போன்று ஒரு பாவனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ஒரு வேடிக்கை என்னவென்றால், பாமக தனியாக போட்டியிட்டார்கள். ஒரு கட்டத்தில் அனைத்து கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாகிவிட்டது. அதன் பிறகு இந்த 2013ஆம் ஆண்டு தமிழக நிகழ்வுகளை பார்த்தோமானால், மாமல்லபுரத்தில் ஒரு கூட்டம் போட்டார்கள். அதன் பிறகு தருமபுரி கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். அதன் பிறகு கிருஷ்ணகிரி என்று அடுத்தடுத்த ஒரு சமூக ரீதியிலான கட்டமைப்பை சிதைவுபடுத்துகிற வேலையை போன்று சமூக அமைதியை சீர்குலைக்கிற நிலை எல்லாமே ஏற்படுத்திவிட்டு ராஜ்யசபா எம்பியாக சென்றார்கள். அப்போது என்ன நிகழ்ந்தது? சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது விதிமுறைக்கு மாறாக வலுக்கட்டாயமாக 2 மாணவர்களை சேர்ப்பதும் அங்கீகாரம் அளிக்கிற வேலையையும் செய்துவிட்டு மருத்துவக் கல்லூரி முறைகேடாக அனுமதி அளித்ததும் என்று செய்துவிட்டு இப்போது மக்களிடம் தேர்தலை நோக்கி வருகிறார்கள். ஒரு தேர்தல் என்று வருகிற போது முறையாக தேர்தலை சந்திக்க வேண்டும். தனது அடிப்படை கொள்கைகளை முறையாக வைத்திருக்க வேண்டும். ஒரு அரசை அமைக்கிறோம் என்றால் அந்த அரசில் நாம் போய் என்ன செய்ய போகிறோம் என்பதை முடிவு செய்து வைத்திருக்க வேண்டும். முடிவு செய்வதற்கு முன்பு எப்படி அதை கையாளப் போகிறோம், அதை மக்களிடம் எவ்வாறு உருவாக்கி கொடுக்கப் போகிறோம் என்பது குறித்து எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் விடுத்து முழுக்க அரசியல் என்று ஒரு புறம் இருந்தாலும், தமிழக மக்களின் நிலையில் இருந்து ஒரு வாக்காளர் நிலையில் கடந்த காலத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாக்களித்து ஒவ்வொரு முறையும் தனித்து என்று வருகிறவர்களுக்கும் வாக்களித்து விட்டோம். ஏற்கனவே இருந்தவர்களுக்கும் வாக்களித்து விட்டோம். கடைசியில் ஜனநாயகத்தில் வாக்களித்தவன் நிலைதான் பரிதாபகரமாக இருக்கிறது என்பதுதான் நிலை. நாட்டில் தினந்தோறும் அன்றாட கூலியிலிருந்து மாதந்தோறும் ஊதியம் பெறுபவர்கள் வரையில் ஒவ்வொருவரின் வாழ்வாதாரமும் ஒவ்வொரு நிலையில் அவரவர் நிலையில் போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. பூவிற்கும் தினந்தோறும் அன்றாட வாழ்வாதாரத்தில் இருப்பவர்களிலிருந்து கோடிக்கணக்காக பெறுபவர்கள் வரையில் எல்லா நிலையிலும் அரசு நிலையில் ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வாக்களித்து கொண்டு நம்பி வாக்களித்து அரசு நிலையில் கொண்டு வருகிற நிலையில் தான் புத்திசாலி என்று நினைத்து கொண்டு எல்லா ஊழல்களும் நிர்வாக சீர்கேடுகளும் லஞ்ச ஊழலும் செய்துவிட்டு மீண்டும் தைரியமாக மக்களின் நிலையில் வாக்கு பெறுவதற்காக மீண்டும் தேர்தல் மூலம் வருகிறார்கள் என்றால் அவர்களின் மனோபாவ நிலை என்ன என்று பார்க்கிற போது ஒரு அச்ச உணர்வு. ஜனநாயகத்தில் நாம் தவறிழைத்து விட்டோம். வாக்காளர் நிலையில் வாக்கு பெறப் போகிறோம். இந்த நிலையில் நாம் எப்படி அவர்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று மக்களின் மீது, வாக்காளர்கள் மீது ஒரு அச்ச உணர்வு இன்றி தேர்தல் ஜனநாயக நெறிமுறையில் நாம் இவ்வாறு வேட்பாளர் நிலையில் போகிற போது வாக்காளர் நிலையில் வாக்கு பெறுவோமா என்ற அச்சம் கூட இன்றி அடிக்கடி இப்படியே ஆண்டு கணக்கில் இந்த அரசியலை நடத்தி கொண்டு மீண்டும் நம்மிடம் வருவதை பார்க்கிற போது அவர்களுக்கு அச்ச உணர்வு விட்டு போய்விட்டதற்கு காரணம் யார் என்று பார்க்கிற போது வாக்காளர்களாகிய நாமத்தான் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டோம். மறந்ததன் விளைவுதான் இன்று இந்த ஜனநாயகம் பாழ்பட்டதற்கு நாமும் காரணமாக இருக்கிறோம் என்பதும், அவர்கள் புத்திசாலிகள், அரசியல் சாணக்கியர்கள் நாம் தான் என்று எண்ணிக்கொண்டுதான் ஜனநாயகத்தில்
திரும்ப திரும்ப நம்மை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை, மக்களை ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அன்புதயம் கட்சியின் நோக்கமாக இருக்கிறது. நான் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புதயம் கட்சி தொண்டர்கள் நிலையில் என்னிடம் மனம் விட்டு பேசியிருக்கிறார்கள். தலைவர் நிலையில் தாங்கள் சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அடையாளம் காட்டுகிற நாங்கள் எல்லாம் தேர்தலில் பங்கு கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறதை கேட்கிற போது தலைவர் நிலையில் இதுதான் அன்புதயம் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல தலைவர் நிலையில் ஊக்கமாக இருக்கிறது. ஆனால் பொருளாதார ரீதியில் பக்கபலம் இல்லாமல் நாம் எப்படி அரசியலை நடத்துவது, கொண்டு செல்வது, எப்படி கொண்டு சேர்ப்பது? ஒரு தலைவர் நிலையில் இவ்வளவு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து நம்பி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? முழுக்க முழுக்க அனைத்து கட்சிகளின் மீதும் ஏற்பட்ட விரக்தியின் அடையாளமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். பொருளாதார ரீதியில் அன்புதயம் கட்சியை பொறுத்தவரையில் பலமானதாக இல்லை. இருந்தும் இரு தேர்தலை சந்தித்தது. இரு தேர்தலை சந்தித்த போதும் அனைத்து கட்சிகளும் கூட்டணி இல்லை என்று சொல்லி போட்டியிட்டதன் விளைவு என்ன என்று பார்க்கிற போது 2011ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு வருமான வரித்துறையினரால் உங்களது வருமான விவரங்கள் என்ன என்று கேட்கிற விவரப்படிவு அரசாங்கத்திலிருந்து வருகிறது. தேடி என்னுடைய சொந்த மாவட்டத்திற்கு, சொந்த ஊருக்கு வருகிறது என்றால் இதில் அரசியல் பின்னணி இல்லாமல் எப்படி நடந்திருக்கும் என்பதையும் நாம் யூகித்து பார்க்க வேண்டும். அரசியலை நேரடியாக சந்திக்க வேண்டும், அரசியல் போட்டிக்களத்தை நேரடியாக சந்திக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து கேட்பு படிவத்தை அனுப்பி அப்போதாவது தனிநபராக அவரை முடக்கி போட்டு விடலாம் என்று சிறுபிள்ளைத்தனமான அரசியல் எல்லாம் நடந்தேறுவது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்பதை தான் என்னை போன்றவர்களின் எண்ணமாக இருக்கிறது. அன்புதயம் கட்சியை பொறுத்தவரையில் வாக்காளர் நிலையில் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக பணம் கொடுத்தோ விருந்தோம்பல் செய்தோ உங்களை கவர வேண்டும் என்பது எங்கள் எண்ணம் அல்ல. முழுக்க முழுக்க தேர்தலை சந்திக்கிற போது, பிரச்சாரத்தின் போது தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்படும். அதன் அடிப்படையில் தான் அன்புதயம் கட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறது. மீடியா குறித்து இப்போது நான் பேச விரும்புகிறேன். மீடியாக்களை எதிர்த்து அன்புதயம் கட்சி விளக்கம் கேட்டு ஏன் செய்தியை இருட்டடிப்பு செய்தீர்கள், அரசியல் ரீதியாக ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் தங்களது எண்ணத்தை வெளியிட வேண்டும் என்று காவல்துறை மூலம் போராட்ட அனுமதி கோரினோம். அப்போது கோரிய போது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் யார் வெளியிடவில்லையோ அவர்களிடம் போய் கேளுங்கள், இங்கே எதுக்கு வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு அரசாங்கம் நடக்கிறது, ஒரு அரசு நிர்வாகம் நடக்கிறது, அதற்கு உரிய நடவடிக்கை வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்பதை விடுத்து அரசு சார்பாக இப்படி நடந்து கொண்டிருந்தால் ஜனநாயகம் என்ன ஆகும் என்பதுதான் என்னை போன்றவர்கள் உங்களிடம் கேட்கும் கேள்வியாக இருக்கிறது. அதன் பிறகு காவல்துறையின் உரிய அனுமதியோடு அந்த போராட்டத்தை நடத்தி முடித்தோம். அப்போது அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வைத்த 83 தீர்மானங்களில் ஒன்று பத்திரிகை தொழில் கொள்கை 83 வெளியிட்டதில் ஒரு கோரிக்கை என்னவென்றால், இதுவரையில் இரு தேர்தலை முழுமையாக அன்புதயம் கட்சி சந்தித்திருக்கிறது. அதில் 234 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் போட்டியிடுவதாக மீடியாக்களிடம் செய்தி வெளியிட்டோம். ஆனால் அவர்கள் அந்த செய்தியை வெளியிடவில்லை. இது எல்லாம் எதற்காக என்றால், மக்களின் அதிருப்தி அரசின் மட்டத்தில் இருக்கிறது, இன்னொரு புதிய அரசியல் வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட முறையில் அன்புதயம் கட்சியின் தனிப்பட்ட அடையாளத்திற்காக அல்ல என்று மீடியாக்களிடம் குறிப்பிட்டோம். தேச நலன், மக்கள் நலன் அடிப்படையில் பாதுகாப்பு அம்சமும் அடங்கியிருப்பதாக மீடியாக்களிடம் குறிப்பிட்டோம். பத்திரிகை பொதுக்கொள்கை 83 தீர்மானங்களை வெளியிட்டோம். இதில் ஒரு தீர்மானம், இரு தேர்தல்களை அன்புதயம் கட்சி தமிழகம் முழுவதும் சந்திப்பதாக செய்தியை மீடியாக்களிடம் வெளியிட்டது. அந்த செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்காததால் ஜனநாயக இழப்பீட்டுத் தொகையாக தமிழகத்தின் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு 29 கோடியே 16 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு மீடியாக்களிடம் கேட்டிருக்கிறது. அந்த இழப்பீட்டுத் தொகை 29 கோடியே 16 லட்சம் ரூபாய் என்பது அன்புதயம் கட்சியின் வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல. முதியோர் ஓய்வூதிய திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதையும் ஒரு முதலீடாக கொண்டு வைப்பு தொகையில் வைத்து அதன் வட்டி தொகையை முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். இன்னொரு பகுதி ஃபோட்டோகிராஃபர், நிருபர் என்று பத்திரிகை தொழிலில் ஆரம்ப கட்ட நிலையிலிருந்து வருகிற அந்த பத்திரிகை மீடியாவில் பணியாற்றி வருபவர்களின் முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கும் குடும்ப ஓய்வூதிய திட்டத்திற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை வெளியிட்டிருந்தேன். அதன் பிறகு அதை மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறைக்கு அனுப்பிய போது அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி இதுதான், உங்களுக்கென்று ஒரு அதிகாரியை நியமித்திருக்கிறோம், நீங்கள் அவரிடம் யார் உங்களது செய்தியை இதுபோன்று செய்பவர்கள்,
எந்த பத்திரிகை தொலைக்காட்சி மீடியாக்கள் என்று குறிப்பிட்டீர்களானால் அவர்கள் மீது ஊரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அன்புதயம் கட்சி யார் ஒருவரையும் குறிப்பிட்டு அங்கு தீர்வுக்காக செல்லவில்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்த மீடியாக்களும் இது போன்றதொரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற போது யார் என்று எந்த ஒரு தனிப்பட்ட மீடியாக்களையும் குறிப்பிடாது மீடியாக்களின் மீது காழ்ப்புணர்ச்சியில் இந்த விஷயத்தை அரசு மட்டத்தில் கொண்டு செல்லவில்லை. ஜனநாயக ரீதியில் நம்பிக்கை வைத்திருக்கிற எவரும் அதுபோன்றதொரு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதும், ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் தங்களது ஜனநாயக கடமையில் தவறி இருக்கிறார்கள் என்ற நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள், மக்களிடம் கொண்டு சேர்க்க ஏன் உங்களுக்கு இந்த தயக்கம் என்று கேட்கிற போது மீடியாக்களில் இருக்கும் சிலர், நீங்கள் இந்த இரு கட்சியை எதிர்த்து அரசியல் செய்கிற நிலையில் உங்கள் செய்தி எப்படி வரும் என்று கேட்டபோது நான் சொன்ன பதில் இதுதான். நீங்கள் இதை கொண்டு போய் உங்களது ஆசிரியரிடம் சேர்த்து விடுங்கள், அவர்கள் வெளியிடுகிறார்கள் இல்லை என்பதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை என்று சொன்னபோது அந்த கேள்வியை கேட்ட நிருபர் சொன்ன ஒரே பதில் இதுதான். இப்படி நீங்கள் முடிவெடுத்த பிறகு என்ன செய்வது, நான் இதை ஊரிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன், வெளிவிட்டால் நமக்கெல்லாம் நல்லதுதான் என்று அவரது மன ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தினார்கள். இப்படித்தான் அன்புதயம் கட்சியின் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி உறுதிமொழி அளித்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் அன்புதயம் கட்சி தனது பதிவை செய்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடிமகனுக்கான உரிமைகள், பேச்சு சுதந்திரம், அமைப்பு சுதந்திரம், அதை வழிநடத்துவதற்கான சுதந்திரம், அதை வெளியிடுவதற்கான சுதந்திரம், பிரசு சுதந்திரம் என்று எது இருந்தாலும் அனைத்திலும் ஒரு பாதிக்கப்பட்ட கட்சியாக அன்புதயம் கட்சி தனிநபர் நிலையிலும் கட்சி நிலையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்திற்கும் காரணம் என்னவென்று பார்க்கிற போது இந்த பிரதான கட்சிகளை எதிர்த்து ஒரு அரசியல் வந்துவிடக்கூடாது என்று மீடியாக்களும் களமிறங்குகிற வேலை இது ஒரு புறம் இருந்தாலும், மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் என்ன என்று பார்க்கிற போது குடிநீர் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் என்று இது ஒரு புறம் இருக்க, உணவு, உடை, பாதுகாப்பு என்ற அடிப்படையில் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அண்டை மாநிலங்களுடனான முல்லை பெரியாறு, காவேரி, கிருஷ்ணா நீர் பிரச்சனையும், மீனவர்கள் என்று வருகிற போது அங்கு கடற்பகுதிகளில் மீனவ பிரச்சனைகளும் கச்சத்தீர்வு பிரச்சனைகளும் என்று எல்லாமே விவாதிக்கப்படுகின்றன. அதேபோன்று நிர்வாக ரீதியில் துறை வாரியாக நியமனங்களும் நிர்வாகத்துறையினால் மேற்கொள்ளப்படுகிற திட்ட செயல்பாடுகளையும் சட்டமன்றத்தில் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே முழுக்க முழுக்க நிர்வாக ரீதியில் ஒரு அரசு மேற்கொள்ள வேண்டிய பணி. ஆனால் இதையும் திட்டப்பணிகள் என்று அறிவித்து கொண்டு, மக்கள் நலத் திட்டங்கள் என்று அறிவித்து கொண்டு அரசியல் நடத்தி கொண்டு வருவது பார்க்கிற போது இதை அரசு நிலையில் என்னதான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் நிலையில் எடுக்க வேண்டிய முடிவு என்று பார்க்கிற போது ஒரு அரசு என்று அடையாளம் காட்டப்பட வேண்டுமானால் சட்டம் ஒழுங்கும் நிர்வாகமும் நன்கு அமைக்கப்பட்டு மக்களுக்கும் நாட்டிற்கும் பாதுகாப்பு நலன் விஷயத்தில் உபயோகமானதாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் நிலையை பார்க்கிற போது எல்லாமே அச்சமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் மட்டுமல்ல, இப்போதும் தமிழகத்தில் கடந்த 2011 தேர்தலுக்கு முன்பும் 2010ஆம் ஆண்டு தமிழகம் வெள்ள நிலையை சந்தித்தது. இப்போதும் அதே போன்றதொரு 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாத வாக்கில் ஒரு வெள்ள அபாயத்தை சந்தித்து இருக்கிறது. ஆனால் இருவேறு காலகட்டங்களிலும் பார்த்தோமானால் நீர்நிலைகள் பராமரிக்கப்பட்டதாகவும் தூர்வாரப்பட்டதாகவும் எல்லாமே முறைகேடுகளும் நடந்தேறியிருக்கின்றன. நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் சட்டம் வகுத்து வைத்திருக்கிறது. அதை மக்களிடத்தில் தெளிவுபடுத்தி அவர்களுக்கு உரிய இடத்தில் இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு திமுக தான் இது போன்றதொரு ஆணையை வெளியிட்டது என்று நீதிமன்றம் சொல்கிறது. இன்னொரு புறம் இப்போது தமிழகத்தில் 2015 அரசியல் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதிகளில் செக்ஷன் 17 கீழ் வருகிற வன ஆக்கிரமிப்பு நிலங்களை அந்த பகுதி மக்களுக்கு பட்டா வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார். கடந்த காலத்தில் அமைச்சர் வீரபாண்டிய ஆறுமுகம் அவர்களும் அங்கு அரசியல் பயணம் மேற்கொண்ட போது தனது லெட்டர் பேடில் அந்த பகுதி மக்களுக்கு பட்டா போட்டு வழங்குவதாக தனது லெட்டர் பேடில் உறுதியளித்திருக்கிறார். இவர்கள் இதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உறுதியளித்த அதே நிலையில் அதன் பிறகு இந்த பக்கம் எட்டி பார்க்கவில்லை என்ற புகாரும் அளித்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது.
அதற்கு உட்பட்டுத்தான் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் செய்ய வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்பதை விடுத்து முழுக்க முழுக்க அரசியல் தனத்தின் வெளிப்பாட்டில் இன்று சட்டம் ஒழுங்கு மீறலால் பொய் வாக்குறுதிகளால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மௌலிவாக்கம் கட்டிடம் இடிந்து விழுந்தபோது கூட அங்கு மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் நாங்களும் அந்த விபத்தில் இறந்திருக்கலாம் என்று மனோநிலையை கொண்டு செல்கிற அளவிற்கு அரசு கொண்டு சென்றிருக்கிறது. அப்போது சட்டசபைக்கு கொண்டு சென்றபோது இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க முடியாது என்று அரசு மட்டத்தில் பதில்கள் வருகின்றன. சட்டசபை மானிய கோரிக்கையின் போது ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் போதும் ஒவ்வொரு துறை ரீதியாக செலவினங்களை அந்தந்த அமைச்சர் நிலையிலோ அந்த அதிகாரிகள் நிலையிலேயோ செலவுகள் சரிபார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு துறையிலும் ஊழல்கள் நடந்தேறுவதாக சொல்லப்படுகிறது. அதற்கு உரிய நடவடிக்கை இல்லை. ஆனால் சட்டமன்ற வளாகத்திற்குள்ளேயே ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அன்றைய உணவு செலவுகளையும் அதன் பிறகு சில பரிசு பொருட்களை வழங்குவதாகவும் மீடியாக்களில் செய்திகள் வருகின்றன. இதையும் மீடியாக்கள் தைரியமாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. இதையும் நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் ஜனநாயக ரீதியில் இவர்கள் எல்லாம் புறக்கணித்து வாக்காளர் நிலைப்பாட்டில் அரசியல் நடத்தும் அன்புதயம் கட்சிக்கு மட்டும் மீடியாக்களிடம் இடமில்லை. ஏனென்றால் அன்புதயம் கட்சியை புறக்கணித்தால்தான் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஆதாயமாக இருக்கும் என்று நினைத்து விட்டார்கள் போல் தெரிகிறது. ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, ஊழலோடு தொடர்புடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்திகள் எல்லாம் மீடியாக்கள் மூலம்தான் நமக்கு தெரிய வந்தன. ஆனால் இவ்வளவு ஊழல்களும் அராஜகங்களும் நடந்த பிறகும் கூட மீடியாக்கள் இதை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன என்றால் நான் கேட்கிற ஒரே கேள்வி, மீடியாக்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த பணத்தை பங்கு போட்டுக் கொண்டார்களா என்பதுதான் அன்புதயம் கட்சியின் கேள்வியாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் ஆதரவளிக்கிறார்கள் என்றால் ஏதாவது ஆதாயம் இல்லாமல் செயல்படுவார்களா என்ற எண்ணமும், அதே நேரத்தில் அன்புதயம் கட்சியை முடக்க வேண்டும், வெளியில் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடாது என்பதற்காக எவ்வளவு பெற்றார்கள் என்ற கேள்வியும் நான் உங்கள் முன் வைக்கிறேன். மீடியாக்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் பத்திரிகையிலும் தினந்தோறும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஏதாவது ஒரு புதிய செய்தி வந்துவிடாதா, யாராவது வரமாட்டார்களா, அரசியலில் ஒரு மாற்றம் வந்துவிடாதா என்று நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பத்திரிகை சொல்கிறது எனக்கு 1 கோடி வாசகர்கள் இருக்கிறார்கள் என்று, இன்னொரு பத்திரிகை நான் 35 லட்சம் பத்திரிகைகளை விற்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பத்திரிகை கோவை மாவட்டத்திலே எங்களது பத்திரிகை தான் முதன்மையான பத்திரிகை என்று ஒரு புறம் செய்தி. தினந்தோறும் பத்திரிகை ஒரு புறம் ஒரு செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. வாரத்திற்கு 2 முறை என்று ஒரு பத்திரிகை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கிற போது வாரம் 2 முறை செய்தி பத்திரிகைகளில் குற்ற நடவடிக்கைகளும் அரசியல் பின்னணிகளும் வெளிவருகின்றன. இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் பத்திரிகையிலே தினப்பத்திரிகையிலே வெளிவருகிறது. 20 ஆண்டுகளாக ஒரு குவாரி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில். மதுரையில் மேலூரில் நடந்திருக்கிறது. இதில் அனைத்து துறைகளின் ஆதரவோடு தான் செயல்பட்டது போன்றல்லவா இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றன. தொல்பொருள் துறையிலிருந்து ஆரம்பித்து கனிம வளம் என்று அதனோடு தொடர்புடைய அனைத்து துறைகளும் அதற்கு ஆதரவளித்திருக்கிறது. நரபலி கூட நடந்திருக்கிறது என்று செய்தி வருகிறது. இதற்கொன்று விசாரணை கமிஷனின் நிலை என்ன? ஒரு நபர் விசாரணை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற நிலையில் அதை புறக்கணிக்கிற நிலை கூட வரும் என்பதும் கடந்த காலம் வரை நாம் கண்டிருக்கிறோம். மக்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது தலைமுறையை, எதிர்கால தலைமுறையை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு கால தேர்தலை பற்றியும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முழுக்க முழுக்க தேர்தல் என்பது வேறு, இந்த அரசியல் கட்சிகளின் மனப்போக்கு என்பது வேறாக இருக்கிறது. தேர்தல் வெற்றி என்று ஒன்றை மட்டும் குறிக்கோளாக கொண்டு பத்திரிகை மீடியாக்களும் அரசியல் கட்சிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் வேட்பாளர் நிலைப்பாட்டில் இருந்து மாறுபட்டு வாக்காளர் நிலைப்பாட்டில் ஒரு அரசு அமைய வேண்டும். வாக்காளர் நிலைப்பாட்டில் ஒரு கட்சியின் தலைவராக நான் வேட்பாளர் நிலையில் தமிழக மக்களிடம் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் நேரடியாக அன்புதயம் கட்சியின் வேட்பாளர்களாக பங்கு கொள்வதற்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அன்புதயம் கட்சியின் நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வருகிற நிலையில் அன்புதயம் கட்சி தனது வேட்பாளர்களை அடையாளம் காட்ட தயாராக இருக்கிறது. இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. வெளிப்படையான அரசியலை நடத்தி நிர்வாக மட்டத்தில் மத்திய அரசு, மாநில அரசு, காவல்துறை என்று அனைத்து நிலைகளிலும் ஒரு கண்ணியத்தை பெற்றிருக்கிறது. இந்த அன்புதயம் கட்சி அரசியல் ஆரம்பகால 2009 அரசியலில் இருந்து வந்தபோது, தேர்தலில் பங்கு கொண்டபோது காவல்துறை நாங்கள் நடத்திய பிரச்சார கூட்டங்களை நடத்தியதை பார்த்தபோது காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரி எங்களிடம் கூறியது என்னவென்றால், தமிழகத்தில் நீங்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதை விட்டுவிட்டு ஒரு அரசியல் கட்சியாக வர வேண்டும், அதுதான் இந்த நாட்டிற்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது, ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, இன்றைய அரசியல் சூழ்நிலை சரியில்லை, இவர்களை எதிர்த்து எப்படி அரசியல் நடத்தப் போகிறீர்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இவர்களை எதிர்த்து அரசியல் நடத்துவதற்கு என்ன வேண்டியது இருக்கிறது?
மக்களாகிய நாம் முடிவு செய்தால்தான் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். ஒரு 10 கட்சிகள் இருக்கின்றன என்றால் 10 கட்சிகளுக்கு ஒரு 500 நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இவர்களா முடிவு செய்வது? மீடியாக்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிற நிலையில் நாம் இவர்களோடு அவர்கள் கூட்டணி, அவர்களோடு இவர்கள் கூட்டணி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற வேளையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவரோடு இவர் சேர்ந்து விட்டார், வெற்றி வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது, இவரோடு அவர் சேர்ந்து விட்டார், இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்தில் வாக்காளர்களாக நாம் தான் இதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். எந்த கட்சி அரசு அமைய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் மக்களாகிய நாமாக இருக்கிறோம். ஒருவரை ஆதரிப்பதும் நிராகரிப்பதும் மக்களாகிய நம் கையில் இருக்கிற போது நீங்கள் உங்களது வலிமையை ஜனநாயகத்தில் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசின் வலிமையை உங்களுக்கு தெரியாமல் அந்த கட்சிகளின் பலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கட்சி சொல்கிறது 1,10,00,000 ஓட்டு வங்கி இருக்கிறது என்று, இன்னொரு கட்சி சொல்கிறது எனக்கு 80 லட்சம் ஓட்டு வங்கி இருக்கிறது என்று. நான் கேட்கிறேன், உறுப்பினர் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களே கூட கேட்கிறேன், மக்கள் பிரதிநிதி நிலையில், அதிகாரிகள் நிலையில், அதிகார நிலையில் வருகிறவர்களை தவிர மற்றவர்களின் நிலை என்ன என்பதுதான் என் கேள்வியாக இருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பு அம்சம் குறித்து அரசு ஏதாவது சிறப்பு கவனம் செலுத்தி இருக்கிறதா என்பதுதான் என் கேள்வியாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் பகையை மூட்டுவது, கடைசியில் வன்முறையில் போய் முடிவது. கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது அரசியல் ரீதியாக ஒருவரை ஒருவர் புறக்கணிக்க எடுத்த நடவடிக்கைகளால் அங்கு நடந்தேறியது எல்லாமே ஒருவருக்கொருவர் பகை உணர்வில் கடைசியில் வன்முறையில் கொண்டு போய் முடிந்ததுதான் நிலைமையாக இருக்கிறது. சட்டசபையில் மானிய கோரிக்கையின் போது கூட கூட்டுறவுத்துறை மானியம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஆளுங்கட்சி சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிய போது எதிர்க்கட்சி நிலையில் ஒரு முன்னாள் அமைச்சரை குறிப்பிட்டு 19 லட்சம் ரூபாய் கடன் வழங்கியிருப்பதாக கூறுகிறார்கள். மக்கள் பிரச்சனையை பேச நாம் அனுப்பி வைத்தால் அங்கு போன்று மக்கள் பிரதிநிதி நிலையில் கடன் பெற்றதையும் மற்ற விவரங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன சட்டமன்றமா அல்லது அவர்களின் வாக்குவாதம் செய்வதற்கான இடமா என்று தெரிவதில்லை. அங்கே கைகலப்பு நடக்கிறது. முறையாக ஒரு திட்டம் போடுகிறார்கள் என்றால் ஆளுங்கட்சி நிலையில், ஒரு மக்கள் பிரதிநிதி நிலையில் தமது பகுதியில் என்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதில் என்ன திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்கு செல்லுவதில்லை. ஆளுங்கட்சி நிலையில் ஒரு முதல்வர் நிலையில் ஆனால்தான் நான் அங்கு செல்வேன் என்றால் 6 மாதத்திற்குள் அங்கு சட்டசபைக்கு ஒருவர் செல்ல வேண்டும். 6 மாதம் செல்லவில்லை என்றால் அவரது தகுதி இழப்பு ஏற்பட்டுவிடும். இந்த நிலையில் 6 மாதத்திற்கு ஒரு முறை கையெழுத்து போடுவது, ஆனால் மாதந்தோறும் ஊதியம் பெறுவதில் மட்டும் அவர்கள் விட்டு தருவதில்லை. ஏதாவது விட்டு கொடுத்திருக்கிறார்களா? அதோடு ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் என்றும் வளர்ச்சி நிதி இருக்கிறது, ஒவ்வொரு ஆண்டிற்கும் என்று ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதில் 55% அரசு வரைமுறைப்படுத்தப்பட்ட திட்ட வரைகளை நிறைவேற்ற வேண்டும். மற்ற 45% அவர்கள் விருப்பப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தலாம் என்று அரசு விதிமுறை இருக்கிறது. செயல்படுத்தினார்களா? அதை அப்படியே செயல்படுத்தியிருந்தாலும் சட்டமன்ற பக்கம் ஒதுங்காமல் இவர்கள் எப்படி திட்டப்பணிகளை செயல்படுத்த முடியும்? சட்டசபைக்கு செல்வதில்லை, ஆனால் மக்களிடத்தில் வந்து கொண்டு தினம்தோறும் பத்திரிகையில் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் அங்கு பதிவு ஏற்படாமல் எப்படி ஒரு தீர்வு ஏற்படும்? ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு பிரச்சனை வருகிற போது அதை சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் சென்று நாம் புகார் கொடுத்தால்தான் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். அது போன்றது ஒரு இடம்தான் சட்டமன்றம் என்பது. அங்கு மக்கள் பிரதிநிதி நிலையில் இன்ன பிரச்சனை எங்கள் பகுதியில் இருக்கிறது, இதை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று அங்கு கொண்டு சென்றால்தான் அந்த தீர்வு ஏற்படும். ஆனால் சட்டசபைக்கு கொண்டு செல்லாமலேயே தினந்தோறும் ஒரு பிரச்சனையை மீடியாக்கள் மூலம் வெளியிட்டு பிரச்சனையை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பொது பிரச்சனைகள் எதுவுமே சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படுவதில்லை. மீனவ பிரச்சனை அதே போன்றிருக்கிறது. இங்கு முல்லை பெரியாறு, காவிரி, கிருஷ்ணா நீர் பங்கீடு பிரச்சனைகளில் இவர்கள் எப்போது வந்தாலும், ஆட்சிக்கு வந்தாலும் ஆளுங்கட்சி நிலையில் ஒரே தகராறு என்று புகார் அளிக்கிற நிலையில் இருக்கிறது. அண்டை மாநிலங்களுடன் நல்லுறவு கிடையாது. கல்விக் கொள்கையில் ஒரு முறையான அஸ்திவாரத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை. குழந்தை பருவத்திலிருந்து அவர்களை வளர்த்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. கட்டண நிர்ணயம் என்ற அரசு வெளியிட்டிருக்கிறது. அதை முறையாக செயல்படுத்தியிருக்கிறார்களா என்றால் அதுவும் கிடையாது. அதை நிறைவேற்ற அரசு மட்டத்தில் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு உத்தரவு வெளியிட்டிருக்கிறதா என்றால் வெளியிடுவதோடு சரி, முறையாக நடக்கிறதா? 25% இடஒதுக்கீடு இலவசம் என்று கல்வி கொள்கையில் கூட இருக்கிறது. அரசு அதற்கான மானியத்தையும் வழங்குகிறது. ஆனால் அரசு ஒரு கண்காணிப்பு நடவடிக்கையும் மேற்கொள்வதில்லை. எப்படி மேற்கொள்வார்கள்? ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் போதும் தான் தலைமைச் செயலகத்திலே வந்து கொண்டு அவர்கள் அதை செலவினங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிக்கும் படியளந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே அங்கு கொண்டு போய் மக்கள் பிரதிநிதி நிலையில் கொண்டு போய் சேர்க்கிற நிலையில் அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள்? இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது துறை வாரியாக என்று கவர்னர் மாளிகை சென்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தனது புகாரை அளித்திருக்கிறார்.
அதில் கூட என்ன குறிப்பிடுகிறார்? டாஸ்மாக் என்று வருகிற போது இவ்வளவு விற்பனை நடந்தேறி இருக்கிறது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதல்ல கேள்வி. அதிமுக சார்பான நிறுவனங்கள் சார்பாக இவ்வளவு டாஸ்மாக் விற்பனையாகி இருக்கிறது, மற்ற நிறுவனங்களில் கொள்முதல் ஒதுக்கீடு செய்யவில்லை, இது ஒரு முறைகேடு என்று சொல்கிறார். அதன் பிறகு இப்போது கூட்டணியும் அமைத்துக் கொண்டார்கள் திமுக சார்பில் காங்கிரஸ். எல்லாமே அரசியல் 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 என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வுதான் என்ன? இவர் ஒரு புறம் ஊழல், இவர் முடிந்த பிறகு அவர் ஒரு ஊழல், 5 முறை முதல்வராக வந்திருக்கிறார், 12 முறை மக்கள் பிரதிநிதி என்று மாறுதட்டு சொல்லுகிற அளவிற்குத்தான் தமிழக முதல்வராக இருந்த திரு மு கருணாநிதி அவர்களின் நிலையாக இருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். மூத்தவர் பெரியவர் என்பதெல்லாம் சரிதான். ஆனால் நடந்தேறியது என்ன? முதல் முறை வந்தார், ஊழல் செய்தார், சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது. 2வது முறை வந்தார், நாட்டின் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை என்று கவர்னர் ஆட்சி வந்தது. அதன் பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கு ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்பட்டார்கள். ஒரு மாநில முதல்வராக சரியான பாதுகாப்பு செய்யவில்லை என்ற அடிப்படையில் ஜெயின் கமிஷன் வந்தது. அந்த ஜெயின் கமிஷன் அறிக்கையில் இவரது பெயரை நீக்க திரு வாஜ்பாய் அரசில் இருந்து அவரை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். அதே காலகட்டத்தில் தான் அதன் பிறகு தமிழகத்தில் ஒரு 10 பாலங்கள் கட்டியதில் முறைகேடு என்று விசாரணைக்கு வீட்டில் போய் கைது நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்ட போது காவல்துறையிடம் ஏதோ செய்துவிட்டு அலறல் கொடுத்து தப்பித்து விட்டார். அதோடு மத்திய அரசிடம் இது போன்றதொரு பெரியவரை தாக்கிவிட்டார்கள் என்று சொல்லி அப்படியே அந்த விசாரணையிலிருந்து தப்பித்து கொண்டார். கடந்த முறை முதல்வராக இருக்கும்போது என்ன நிகழ்ந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டதில் அங்கும் ஊழலாம். நீதிபதி ரகுபதி கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவரின் திமுக ஆட்சி 2 முறை டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது, 3 முறை முழுமையான ஆட்சி, 5 முறையும் ஊழல். இதோடு விட்டாரா? மத்தியில் கூட்டணியில் இருக்கிற போது முறைகேடு நடந்திருக்கிறது என்று 10,000 கோடி முறைகேடு நடந்திருக்கிறது தகவல் தொடர்பு துறையில் என்று தயாநிதி மாறனை அடையாளம் காட்டினார் ராஜா. கடைசியில் இவர் 1,76,00,000 ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார். ஒரு மீது பழி போட்டுவிட்டு இன்னொருவர் அதைவிட அதிகமாக ஊழல் செய்வது. இப்போது இந்த அதிமுக செயலாளர் அவர்களையும் பார்க்கிற போது டான்சி நிலத்தை அபகரித்து விட்டார், மீண்டும் ஒப்படைத்து விட்டு தப்பித்திருக்கிறார். வருமான வரித்துறை மூலம் வரி ஏய்ப்பு என்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவின் போது அமைச்சகத்தின் மூலம் இது தீர்வு காணப்பட வேண்டியது என இருந்து வந்தது. அதன் பிறகு என்ன நடந்தது? இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது அந்தந்த நிர்வாக மட்டத்திலேயே முடிவு செய்யலாம் என்று வழக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் சொத்து குவிப்பு வழக்கு என்று சென்று கொண்டிருக்கிறது. அங்கு போனவுடன் என்ன ஆனது? மேல்முறையீட்டிற்கு வழக்கை கொண்டு சென்று விட்டு இங்கு முதல்வராக தமிழகத்தில் அமர்ந்து விட்டார். வழங்கப்பட்ட தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டு வருகிற நிலை. பணி நன்னடத்தை விதி சட்டமாகாது என்பதும், தனி நீதிபதி உத்தரவு செல்லாது என்பதும், இது போன்ற உத்தரவுகளை நீதிமன்றங்கள் வழங்குவதும் ஒரு பாதுகாப்பு அம்சம் என்று வருகிற போது ஜனநாயகத்தில் நீதிமன்றத்தின் மேலாண்மை அடிப்படையில்தான் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற ஜனநாயக தாத்பரியம் மட்டும் உண்மையாக இருக்கிறது. ஆனால் நிர்வாக ரீதியில் சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையும் மீடியாக்களும் ஜனநாயகத்தை சீரழித்து கொண்டு வருகிற நிலையில் மக்களாகிய நாம் விழித்து கொள்ள வேண்டிய நேரமாக இது இருக்கிறது என்பதை வாக்காளர் பெருமக்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மீடியாக்களோ அரசியல் கட்சிகளோ முடிவு செய்ய வேண்டிய நிலை இல்லை. அதிகாரிகள் நிலையிலும் நொந்து நூலாகிவிட்டார்கள். இது போன்றதொரு ஒன்றும் தெரியாத அரசியல்வாதிகளிடம் நாம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோமே, சொன்னாலும் புரிவதில்லை, திட்டங்களை அறிவிக்கிறார்கள், இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவார்கள் என்று கேட்கிற நிலையில் அடுத்த திட்டத்தை அறிவிக்கிற நிலை. சரி, அடுத்த திட்டமும் சரியில்லை என்ற அதிகாரிகள் மட்டத்தில் சொன்னால் அதற்கு அடுத்தது புதிதாக இன்னொரு அறிவிப்பு. அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு மக்கள் பிரச்சனைகளை மறுபடியும் கொண்டு சென்று ஊரிய சட்டத்தின் அடிப்படையில் முறையாக நீண்டகால தொலைநோக்கு பார்வையில் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு நாட்டின் நலனை அடிப்படையாக கொண்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்ட திட்டங்கள். இலவசம் 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 என்று சொல்கிறார்கள். ஏதாவது நாம் இலவசமாக பெற்றிருக்கிறோமா? 20 கிலோ அரிசி வழங்குவதற்கு காலையில் 4 மணியிலிருந்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திற்கு சென்றால்தான் அது கூட அந்த பொருட்கள் வாங்க முடியும். அதன் பிறகு தீர்ந்து விட்டது என்பது அது கூட இலவசமா? ஏதாவது ஒரு துணை பொருளை சேர்ப்பது, அது என்ன என்று பார்க்கிற போது சிறு தொழில் கடன், குடிசை தொழில் கடன் என்று வழங்குவது கட்சிக்காரர்களுக்கு. அந்த கட்சிக்காரர்களின் உற்பத்தி ஸ்தலங்களிலிருந்து வரக்கூடிய பொருட்களை அங்கு வியாபார ஸ்தலமாக ஆக்கிக்கொள்வது. அரசு மட்டத்திலும் லாபம் இல்லை, மக்கள் மட்டத்திலும் ஒரு திருப்தி இல்லை. இருதரப்பு நிலையில் அரசு ஒரு நம்பிக்கையை அவநம்பிக்கையாக்கி கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க அரசையே நம்பிக்கொண்டிருக்கும் மக்களின் நிலை என்ன?
என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இலவசத்தை வழங்குகிறீர்கள், அதற்கேற்றபடியாக மக்களை வளர்த்து விட வேண்டும். இதையே தொடர முடியுமா என்று பார்க்கிற போது மத்திய அரசு கொள்கை முடிவை மாற்றிக்கொண்டது. 147 மக்கள் நலத்திட்டங்கள் வைத்திருந்ததை நித்தி ஆயோக் மூலம் கடந்த அரசும் சரி, அதன் பிறகு வந்த அரசும் சரி 46ஆக குறைத்து இன்று 10 நலத்திட்டங்கள் தான் மொத்தத்தில் இருக்கின்றன. இனி இந்த 10 திட்டமும் அரசு விடுவித்துக் கொள்வதற்குள் வாக்காளர் பெருமக்களாகிய நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மானியங்கள் எல்லாம் இப்போது குறைக்கப்பட்டு விட்டன. அரசு வணிக ரீதியில் பார்க்க ஆரம்பித்து விட்டது. இந்த நிலையில் நாம் இந்த குறுகிய காலத்தில் முழுமையாக இந்த மானியங்கள் எல்லாம் அரசு குறைத்து கொண்டு பின்வாங்கிக் கொள்வதற்குள் இந்த இடைப்பட்ட காலத்தில் மக்களாகிய நாம் ஒரு நல்ல அரசை அமைக்க வேண்டும். நமக்கு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமது அடுத்த தலைமுறைக்கான, இந்த தலைமுறைக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு அரசில் பங்கு கொள்ள வேண்டும். பங்கு கொள்கிற நிலையில்தான் லஞ்ச ஊழல் அரங்கேறாது, நிர்வாக ரீதியில் நன்கு செயல்பட முடியும் என்ற அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் வாக்காளர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைய அரசியல் சூழ்நிலை கூர்ந்து நோக்கத்தக்கதாக இருக்கிறது. தமிழகத்தில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக, தேசிய அளவில் பிரதான கட்சிகளான காங்கிரஸ், பாஜக கட்சிகளின் மீதான விமர்சனம் அன்புதயம் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலையில் அவர்கள் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து அன்புதயம் கட்சியின் நிலைப்பாடு அவசியமாக கருதுகிறது. ஆனால் பிரதான கட்சிகளின் கூட்டணி தோழமை கட்சிகளான தேமுதிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், பாமக மட்டுமல்ல மற்ற அரசியல் கட்சிகளும் கூட்டணியில் பவனி வந்து தனது கட்சி அடையாளத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்கிற செயல்பாட்டில் என்ன அரசியல் மாற்றம் ஏற்பட்டுவிடப் போகிறது? ஏற்கனவே இந்த பிரதான கட்சிகளின் கூட்டணி அமைத்து தனது அரசியலை நடத்த வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்கிற நிலையில் இவர்களெல்லாம் ஏன் அவரவர் ஒரு கட்சியை தொடங்கினார்கள் என்று தெரியவில்லை. கூட்டணி கட்சியாக அந்த பிரதான கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது என்ற நிலைப்பாடு இருந்தால் நேரடியாக அந்த கட்சியில் உறுப்பினராக சேர்ந்திருக்கலாம். அந்த பிரதான கட்சிகளில் உறுப்பினராக சேர்ந்து விட்டால் வெற்றி தோல்வி என்று தனிப்பட்ட அடையாளம், பங்களிப்பு, வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்பதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பு மாறி மாறி அமைகிறது என்பதை தெரிந்து கொண்ட இவர்கள் அவர்களுக்கென்று கட்சி என்று வைத்துக்கொண்டு அணி மாறி தேர்தல் தொகுதி பங்கீடும், வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் பேரமும் பதவியும் பெற்றுவிடுவதற்கான நிலை ஒரு கட்சி நிலையில் தான் இருக்கிறது என்று பெரும்பாலான கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவர்களை பார்த்து மற்ற புதிய புதிய கட்சிகளும் உருவெடுத்து கொண்டு இருக்கின்றன. இதுதான் ஜனநாயகத்தை பாழ்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதனால் மற்ற கட்சிகளின் அரசியலை நுண்ணிப்பாக நீங்கள் உற்று பார்த்து ஜனநாயகத்தில் உங்கள் வாக்குப்பதிவை செய்ய வேண்டும். ஒரு கட்சி நாம் தொடங்குகிறோம் என்றால் வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யக்கூடிய வாக்காளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்பவர்கள்தான் ஒரு கட்சியை தொடங்க வேண்டும். அதை விடுத்து எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று மக்களை புறக்கணிக்கிற கட்சிகள் எல்லாம் ஓரணி ஈரணி என்று சேர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கட்சியின் நிலைப்பாட்டில் அராஜகமும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் நாட்டில் அரங்கேறி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியின் மீதான தனிப்பட்ட விமர்சனம் தேவையில்லை என்று அன்புதயம் கட்சி கருதுகிறது. கடந்த காலம் வரை வாக்காளர் நிலைப்பாட்டில் இருந்தபோது ஒவ்வொரு கட்சியின் அரசியலுக்கும் வாய்ப்பளித்து அவர்களது அரசியல் நிலைப்பாடு ஆளுங்கட்சியில் வருகிற கட்சிகளின் அராஜக போக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, லஞ்ச லாவணியத்தை, மக்கள் விரோத போக்கு நடவடிக்கைகளை விமர்சித்து அரசியல் நடத்திய வேளையிலும் மீண்டும் மீண்டும் கூட்டணி அமைத்துக் கொண்டு அந்த பிரதான கட்சிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கிற நிலையில் ஆட்சி மாற்றம் வாக்காளர்களுக்கு எந்த பலனும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இதனால்தான் வாக்காளர் நிலைப்பாட்டில் வாக்காளர் விரும்புகிற அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம், மக்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில் வாக்காளர்களுக்கான கட்சியாக அன்புதயம் கட்சி வந்திருக்கிறது. அன்புதயம் கட்சி நிலைப்பாட்டில் கொள்கையில் உறுதி, அரசியல் கூட்டணி இல்லை என்ற நிலையில் அரசியல் கட்சிகளிடம் சமரசம் இல்லாத கட்சியாக அன்புதயம் கட்சி மக்களாகிய உங்களிடம் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிற பெரும்பாலான சங்கங்கள், அமைப்புகள், பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியாக்கள், அதிகாரிகள், கட்சிகள் என்று அவர்கள் திமுக சார்பு நிலையில் இருந்து வருகின்றனர். இவர்கள் அவ்வப்போது நடுநிலைத்தன்மையாளர்கள் போன்று தம் நிறத்தை மாற்றிக்கொண்டு பொது வாழ்வில் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். பொது மனிதர்கள் நிலையில்
நியாயம் கேட்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். தேர்தல் என்று வருகிற போது திமுக வேட்பாளர்களாகவோ திமுக கூட்டணி கட்சிகளாகவோ இருக்கிற நிலையில் கடந்த கால தவறுகளை மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், விட்டுவிடுங்கள், மீண்டும் தவறுகள் வராமல் பார்த்துக்கொள்கிறேன், தவறுகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கலாம், இத்தனை ஆண்டு கால தண்டனை போதாதா என்று மீடியாக்களுக்கு செய்தியை வெளியிட்டுவிட்டு மக்களிடம் வாக்கு சேகரிக்க செல்கிற போது கட்சியை பார்க்காதீர்கள், எனக்கு ஆதரவளியுங்கள் என்று வாக்கு சேகரித்து கொண்டு வெற்றியடைகிற நிலையில் அவர்கள் கட்சியின் தலைவர் தலைமையில் வழிகாட்டுதலில் அராஜகத்தையே அரசியலில் கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள் என்பதை மக்களாகிய நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருக்கின்றனவே தவிர மாநில அளவிலான பிரச்சனைகளை மாநிலத்திற்குள் இருக்கிற கட்சிகளின் நிலைப்பாட்டிற்கு விட்டுவிட்டு தேசிய பிரச்சனைகளுக்கும் அண்டை மாநில பிரச்சனைகளுக்கும் ஒரு தேசிய கட்சியாக இவர்களின் கொள்கை முடிவுகள் என்ன என்று தெரியவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை அந்த கட்சிகள் வைத்திருக்கின்றன. இதனால் அண்டை மாநில பிரச்சனைகளான முல்லை பெரியாறு, காவிரி, கிருஷ்ணா நதிநீர் பங்கீடுகளிலும் மற்ற பிரச்சனைகளிலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. தேசிய கட்சிகளாக சொல்லி வருகிற இவர்கள் அந்தந்த மாநிலங்களில் இவர்களின் நிலை என்ன என்று பார்க்கிற போது இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்களில் அந்த மாநிலத்தின் பெரும்பான்மை கட்சிகளின் அடையாளத்தில் அவர்களது அரசியலை, தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்தி கொள்ளும் அளவில்தான் இந்த கட்சிகளின் அரசியல் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு மாறுதலை தன்னளவில் தீர்மானம் செய்து கொண்டு கட்சி தொடங்குகிற நிலையில்தான் அதன் அந்த கட்சியின் உறுதித்தன்மையின் மீது மக்களாகிய நாம் நம்பிக்கையோடு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிற நிலையில்தான் மக்கள் எதிர்பார்க்கிற நல்ல அரசு உருவாக முடியும். எந்த கொள்கை திட்டமும் இல்லாது வாக்கு வங்கி இருப்பதாக எண்ணிக்கொண்டு அனைத்து பிரதான கட்சிகளுடனும் அரசியல் பேரம் செய்து கொண்டு தன்னை டிமாண்ட் கட்சி என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற தேமுதிக என்கிற கட்சி இன்று மக்களை மற்ற கட்சிகளிடம் அடமான வைத்துக்கொண்டு அரசியல் பேரம் நடத்தி கொண்டு இருக்கிறது. இப்போது மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுகள் ஒன்று சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்கிற பெயரில் மூன்றாவது அணி என்று கூறிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அரசியல் நிலைப்பாடு, உறுதித்தன்மை, உத்தரவாதம், கொள்கை என்று எதுவும் இல்லாத நிலையில் இவர்களின் கூட்டணி அமைந்திருக்கிறது. தேர்தலை சந்திக்க வந்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு இவர்கள் பிரதான கட்சிகளிடம் ஐக்கியப்படத்தான் போகிறார்கள். தமிழகத்தில் 2 ஆண்டுகளாக தனித்து போட்டி என்று தினந்தோறும் அறிக்கை விட்டு கொண்டு வந்த தமிழகத்தின் பிரதான கட்சிகளும் அதன் தோழமை கட்சிகளும் அரசியல் நடத்திவிட்டு இந்த தோழமை கட்சிகள் இந்த பிரதான கட்சிகளிடம் பல்லக்கு தூக்குவதில்லை என்று ஒரு கட்சியும், இன்னொரு கட்சி வெற்றி கூட்டணியில்தான் சவாரி செய்ய போகிறேன் என்றும், தொகுதி பங்கீட்டில் எண்ணிக்கை பற்றி கவலை இல்லை, வெற்றி கூட்டணியில் குறைந்தபட்ச இடம் கூட போதும் என்று ஒரு கட்சியும், கூட்டணியில் அதிகார பகிர்வு அளிக்கிற கட்சிகளிடம்தான் கூட்டணி என்றும் சொல்லிக்கொண்டு கூட்டணி சேருவதற்கும் தயக்கம், தனித்து போட்டியிடவும் தயக்கம் என்று பிரதான கட்சிகளும் அதன் தோழமை கட்சிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த கட்சிகளெல்லாம் தனித்து போட்டி என்றும் 234 தொகுதிகளிலும் போட்டி என்றும் மீடியாக்கள் மூலம் செய்தி வெளியிட்டு கொண்டு அரசியல் நடத்தி கொண்டு கட்சி வளர்ச்சி நிதி என்றும் தேர்தல் நிதி என்றும் வணிகர்கள், நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் என்றும் நிதி வசூலை முடித்துக்கொண்டு விருப்ப மனு என்று அனைத்து தொகுதிகளிலும் இந்த கட்சிகள் பெற்றுக்கொண்டு இதிலும் ஒரு வசூலை செய்து கொண்டன. இப்போது இன்னொரு கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய அளவிற்கு எங்கள் கட்சிக்கு பலமில்லை என்று கூறுகிறது. தேர்தல் என்று வருகிற போது எத்தனை கூட்டணி வரும், எத்தனை கட்சிகள் தனித்து போட்டியிடும் என்று தெரியவில்லை. இது ஒரு பக்கம் அரசியல் என்றால், மீடியாக்கள் தினப்பத்திரிகை தொடங்கி வார பத்திரிகை மற்றும் இருவார பத்திரிகை, மாத பத்திரிகை, அரசியல் பத்திரிகை என்று தமிழ், ஆங்கில மொழியில் தமிழக அரசியல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியையும் பரபரப்பு செய்தி என்று ஒவ்வொரு நாளும் வெளியிட்டு கொண்டு பத்திரிகை மீடியாக்கள் மூலம் வாசகர்களிடமும் நேயர்களிடமும் வணிக நோக்கிலான லாப முதலீட்டை பார்த்து கொண்டு வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி செய்தபோது இவர்களது ஊழல் பட்டியலையும் இவர்களது கூட்டணி கட்சிகளின் ஊழல் பட்டியலையும் வாசிக்க வேண்டுமானால் தொடர் அரசியலில் இவர்களது ஊழல் பட்டியலின் நிலவரம் பட்டியலிட வேண்டும் என்றால் இவர்களுக்கென்று ஒரு புத்தகமே போட வேண்டும். இவர்களின் ஊழல் சீர்கேடு, இவர்கள் ஆட்சியில் இந்த கட்சி மீது மட்டும்
குற்றச்சாட்டு என்பதல்ல. கூட்டணி வைத்த கட்சிகளின் அத்தனை ஊழல் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எல்லாம் உடந்தையாக இருந்து நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி என்று அடையாளத்தை இழந்து ஊழலுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து ஊழல் செய்த கட்சி என்ற அடையாளத்தில் முன்னிலைப்படுத்தி கொண்டு மக்களிடம் அடையாளப்பட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இப்போதைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளையும் கருப்பு பண மீட்பு நடவடிக்கை பற்றியெல்லாம் பேசினார். ஆனால் ஆட்சியில் அமர்ந்த சில தினங்களிலேயே பொது கணக்கு குழு அரசியல் கட்சிகளின் மீது குற்றச்சாட்டுகள் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று பேசுவதும், ஊழல் நடவடிக்கைகளில் பினாமிகள் சொத்துக்கள் பறிமுதல் என்று இருக்கிற போது அதிகாரிகளின் மனைவி குழந்தை பேரில் இருக்கிற சொத்துக்கள் விவரம் அதிகாரிகள் கணக்கு காட்ட வேண்டியது இல்லை என்று அதிகாரிகளின் ஊழல் நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக ஆதரவளித்து இந்த முறை மத்திய அரசு நடந்து கொண்டு வருகிறது. வானொலியில் உரை நிகழ்த்தி கொண்டு வருகிற திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசு மானியத்தை குறைத்து கொண்டு வருகிறது. அதற்கு மக்களாகிய நீங்கள் உங்கள் பலத்தை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து திட்ட அளவுகளை குறைத்தாரா என்று பார்க்கிற போது மத்திய அரசின் நிலையில் மக்களின் மீது எந்த சிரத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை அன்புதயம் முன்வைக்கிறது. மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து காங்கிரஸ் ஆட்சியின் போது எல்லை பாதுகாப்பு படைக்கு அதிகாரம் வழங்குவது குறித்து சட்ட திருத்தம் மேற்கொள்ள முயன்றபோது அப்போதைய குஜராத் முதல்வராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் மாநில சட்டம் ஒழுங்கு காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது, அவர்களோடு மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையை துணைக்கு வேண்டுமானால் அழைத்து கொள்ளலாம், ஆனால் இதனை அனுமதித்தால் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலத்திற்கு உள்ளேயும் இரட்டை அதிகார நிலையை ஏற்படுத்திவிடும் என்று கூறியதோடு சட்டம் ஒழுங்கில் சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்று குஜராத் மாநில முதல்வராக இருந்தபோது திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இப்போது பிரதமராக வந்திருக்கிற நிலையில் இவர் மாநில அரசுகளை கண்காணிப்பதில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்புதயம் கட்சி சார்பாக மேன்மிதங்கிய பாரத பிரதமர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புதயம் கட்சியை தவிர வேறு எந்த கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சியை அமைத்தாலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் நிர்வாக சீர்கேடுகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை தமிழக வாக்காளர் பெருமக்களிடம் ஆதங்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு எந்த அரசு தமிழகத்தில் அமைந்தாலும் மாநில சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுமா என்ற கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்புதயம் கட்சியை தவிர தமிழகத்தில் வேறு எந்த கட்சி வந்தாலும் மாநில சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்விக்குறியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற எச்சரிக்கையை அன்புதயம் கட்சி தன் நிலைப்பாட்டை இங்கு தேர்தல் நிலைப்பாடாக இங்கு எடுத்து வைக்கிறது. இப்போது அதிமுக பற்றிய விமர்சனத்தை வைக்க வேண்டிய வேலையாக இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3 முறை பொதுத் தேர்தல் மூலம் முதல்வரானதும் அதில் 2 முறை நீதிமன்ற வழக்கில் தண்டனை தீர்ப்பால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதும் 1 முறை போட்டியிடாமல் போனதும் நிலை. முதல் முறை வந்தபோது டான்சி நில அபகரிப்பு, சொத்து குவிப்பு, வருமான வரி விலக்கு என்று தொடர்ந்த வழக்குகளும், அதன் பிறகு அதிகாரிகள் மீது தாக்குதல், டிஸ்மிஸ் என்று 2வது ஆட்சியில் நடவடிக்கையும், 3வது முறை துப்புரவு பணியாளர்கள் என்று ஒட்டுமொத்த நீக்கம் என்று சட்டம் ஒழுங்கு நிர்வாக சீரழித்து பெண்களின் பாதுகாப்பு உணர்வுகளை கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கிறது. சமீபத்தில் திமுகவை அதன் அபிமான தோழமை கட்சிகள் முழுமையாக கைவிட்டு சென்றுவிட்ட நிலையில் ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளில் திமுகவுடன் 19 கட்சிகள் அமைப்புகள் ஆதரவு என்றும் இப்போது 18 கட்சிகள் அமைப்புகள் மேலும் ஆதரவு என்றும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்திகள் எல்லாம் மீடியாக்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் நாட்டின் நலன், மக்கள் நலன், பாதுகாப்பு அடிப்படையில் 12 ஆண்டுகளாக அன்புதயம் கட்சி எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று தனித்து போட்டி என்று 3 தேர்தல்களில் போட்டியிட்டும் மீடியாக்கள் செய்தி வெளியிடவில்லை. தேசிய மாநில பிரதான கட்சிகளின் கூட்டணிகள் தவிர்த்து வந்து அரசியல் நடத்தி வந்து
தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் செய்தும் மீடியாக்கள் செய்திகள் வெளிவிடவில்லை. ஒரு குடிமகன் நிலையில் அவனுக்கு உரிய அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஒரு கட்சி நிலையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியாக பதிவு செய்து கொண்டு அன்புதயம் கட்சி வந்திருக்கிறது. அப்படி இருந்தும் மீடியாக்கள் முழுமையாக அன்புதயம் கட்சியை புறக்கணித்திருக்கிறது. மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் தொடர்ந்து புறக்கணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது ஒரு ஜனநாயக விரோத போக்காகும். மற்ற கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்பது அவர்களது இயல்பான தன்மையாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இன்னொரு கட்சியை மூடி மறைத்து அவர்களது செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் அன்புதயம் கட்சி கடந்த காலத்தில் தொடர்ந்து மீடியாக்களுக்கு வழங்கி வந்த செய்திகளும் அன்புதயம் அரசியல் புனித நூலையும் அடிப்படையாக கொண்டு மற்ற கட்சிகள் அனைத்திற்கும் தமிழகத்தில் வருகிற அனைத்து கட்சிகளுக்கும் மீடியாக்கள் தாரை வார்த்து கொடுத்து அரசியலை மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அமைத்து கொடுப்பதை அன்புதயம் கட்சி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் மீடியாக்களிடம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. மக்கள் அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்ற நிலைப்பாட்டில் முதலில் அன்புதயம் கட்சி தன் நிலைப்பாட்டை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் 2011ஆம் ஆண்டு முன்வைத்தது. பத்திரிகை தொலைக்காட்சி மீடியாக்கள் ஆகிய உங்களிடம் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அன்று அளித்த விளக்கத்தில் நீங்கள் திருப்தி அடைந்ததை அன்று எனக்கும் ஒரு தலைவர் நிலையில் ஒரு திருப்தியை ஏற்படுத்தியது என்பதுதான் அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் உணர முடிந்தது. எனது முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில் நிருபர்களாகிய உங்களை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றேன் என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போது அன்புதயம் கட்சி சில கருத்துக்களை பத்திரிகை மீடியாக்கள் முன் வைக்க விரும்புகிறது. ஒரு பிரசித்தி பெற்ற அரசு நடைமுறைகளை சரியாக செயல்படுத்துவதற்காக அந்த பொதுக்கல்வி இல்லாமல், இலவச அரசியல் கலந்துரையாடல் இல்லாமல் ஒருவர் பேச்சுரிமை என்பதும் பிரஸ் சுதந்திரம் என்பதும் அனைத்து ஜனநாயக அமைப்புகளின் அடித்தளமாக இருக்கிறது. கருத்துக்களை எளிதாக பரவச் செய்தல் என்பதும் அவசியமான பொருளாக்கமாக இருக்கிறது. இவை நடைபாதைகளிலோ அல்லது மீடியா மூலமாகவோ செய்ய இயலும். கருத்துக்களை எளிதாக பரவச் செய்தல் என்பதற்கான சுதந்திரம் என்பதும் சுதந்திரமாக சுற்றுக்கு விடுதல் என்கிற வழிமுறையால் பாதுகாக்கப்படுகிறது. கருத்து சுதந்திரம் என்பது பரந்த சிறப்பு குறிக்கோள்களை செயல்படுத்த வைத்திருக்கிறது. அது ஒரு தனிநபருக்கு அவர் முழு தன்னிறைவு அடைவதற்கு உதவுகிறது. அது உண்மையை கண்டுபிடிப்பதற்கு, வெளிக்கொணர்வதற்கு உதவுகிறது. அது ஒரு தனிநபருக்கு முடிவெடுக்கும் தன்மையால் பங்கு கொள்வதற்கான தகுதி நிலையை பலப்படுத்துகிறது. அது நிலைத்தன்மைக்கும் சமூக மாற்றத்திற்குமான காரண காரியத்துடன் கூடிய சமநிலை உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிற ஒரு இயந்திர சக்தி கொண்ட செயல்படுத்துவதாக உருவாகிறது. சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அவரவர் நம்பிக்கைகளை உருவாக்கி கொள்ளவும் அதனை மற்றவர்களுக்கு சுதந்திரமாக வெளிப்படுத்தவும் இயலுவதாக இருக்கும். மொத்தத்தில் இங்கு உள்ளடக்கியிருக்கிற அடிப்படை தாற்பயம் என்பது மக்கள் தெரிந்து கொள்வதற்கான உரிமை அளிப்பதில் இருக்கிறது. மீடியாக்களின் பொறுப்பும் இதுதான். இதில் மீடியாக்கள் முதன்மையாக செயல்படுத்த தவறியிருக்கிறது. தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்களின் கடந்த கால வாழ்க்கை நடைமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வதில் உரிமை என்பது அடிப்படை உரிமையாகும். தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்களின் கடந்த கால வாழ்க்கை நடைமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வதில் அடிப்படை உரிமை வைத்திருக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்தி இருக்கிறது. சுதந்திரமான நியாயமான தேர்தல் இல்லாமல் வாக்காளர்களுக்கு சுதந்திரமான நியாயமாக தகவல் தெரிவிக்காமல் இருந்தால் ஜனநாயகம் நிலை பெற்றிருக்க முடியாது. சரியான தகவல் தெரிவிக்கப்படாது. அவர் அறியாத நிலையில் ஒருவர் ஒரு வேட்பாளருக்கு வாக்களித்தல் என்பது அர்த்தமில்லாதது ஆகிவிடும். இந்த அடிப்படையில் பார்த்தோமானால் இந்த உரிமை என்பது மீடியாக்களால் அன்புதயம் கட்சிக்கு வழங்கப்படாமல் அன்புதயம் கட்சி 12 ஆண்டுகளாக முழுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மீடியா சுதந்திரத்தின் அடிப்படை உரிமை என்பது கருத்து சுதந்திரம் மற்றும் வெளியிடுதலுக்காக உரிமை என்பதில் முழு மனதுடன் கூடிய தன்மையாக அமைந்திருக்கிறது. இது அரசியல் கட்சிகளுக்காகவும் ஜனநாயகத்தின்
முறையான செயல்பாடுகளுக்கும் அவசியமாக இருக்கிறது. அரசியல் சுதந்திரத்திற்கு பிரஸ் சுதந்திரம் அவசியமானது. ஒரு மனிதன் தனது எண்ணங்களை மற்றவருக்கு சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியும் போதுதான் அங்கு சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது. சுதந்திரமாக கருத்து வெளியிடுதல் என்பது உரிமைகளில் தனித்துவமாக இருக்கிறது. இப்படி இருக்கிற நிலையில் மீடியாக்கள் ஒவ்வொரு முறையும் அன்புதம் கட்சியை புறக்கணித்து வருகிறது என்ற செய்தியை இதன் மூலம் தமிழக மக்களாகிய உங்களிடம் முன்வைப்பதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், முழுக்க முழுக்க மீடியாக்கள் ஏதாவது ஒரு கட்சி சார்பு நிலைகள்தான் எந்த கட்சியையும் அடையாளம் காட்டுவேன் என்று முனைந்து கொண்டிருக்கிற வேளையில் அன்புதயம் கட்சி கடந்த 12 ஆண்டுகளாக மீடியாக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளை புரட்டுகிற போது உங்களது எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு புதியதொரு நிகழ்வுகள், சம்பவங்கள், ஏதாவது ஒரு புதிய மனிதர்கள் தென்பட்டு விட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து வருவதை நானும் உணர்ந்தவர்தான். ஏனென்றால் கடந்த காலங்களிலிருந்து இப்போதும் சரி, மீடியாக்களின் அணுகுகிற போக்கில் புதியவர்களின் கருத்துக்களில் ஏதாவது ஒரு புதியதொரு நம்பிக்கையை ஏற்படுத்திவிடும் என்ற எதிர்பார்ப்பு ஒன்று மட்டும்தான் இந்த மீடியாக்களை தொடர்ந்து கொண்டு வைத்திருக்க செய்கிறது, நம்மை போன்ற வாசகர்களையும் நேயர்களையும் என்பதை மீடியாக்கள் மறந்து முழுக்க முழுக்க ஏதோ ஒரு வட்டத்திற்குள் தன்னை அடக்கி வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டு வருவதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் என்பதை தமிழக மக்களின் பார்வையில் முன்வைத்து மீடியாக்களுக்கு இதன் மூலம் அன்புதயம் கட்சி தலைவர் நிலையில் நான் கேட்பது மீடியாக்களிடம் ஒன்றே ஒன்றுதான். ஜனநாயகத்தில் 4வது தூண்கள் ஆகிய நீங்கள் இனியும் தனது பத்திரிகை தர்மத்தை இழந்துவிடக்கூடாது, தவிர்த்துவிடக்கூடாது. இனியாவது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த தேர்தல் பிரச்சார உரையின் மூலம் மீடியாக்களிடம் முன்வைக்கிறேன். தமிழக மக்களிடமும் மீடியாக்களிடமும் என் மனச்சுமையை உங்களிடம் இறக்கி வைத்து விட்டேன். அரசியலில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சிகளின் நிலையில் ஆதரித்து பார்த்துவிட்டு உங்களைப் போன்றே எதிர்பார்த்த மாற்றம் யாரிடமும் ஏற்படவில்லை என்ற ஏமாற்றத்தை நானும் சந்தித்து, ஒரு கட்டத்தில் யாராவது ஒருவர் ஒரு தலைமை உருவாகிவிடும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து ஒவ்வொரு முறையும் ஏமாந்து போகிற நிலையில் இந்த பொறுப்பை நாமே எடுத்துக்கொண்டால் என்ன என்ற அடிப்படையில் நானே தலைமையேற்று ஒரு அரசியல் மாற்றத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது என்று எடுத்த முயற்சியில் ஆதரவளித்த மக்களின் நிலையில்தான் இன்று ஒரு கட்சியாக அன்புதயம் கட்சி உங்களிடம் வந்திருக்கிறது. 3 தேர்தல்களையும் சந்தித்திருக்கிறது. இப்போதும் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2016 போட்டியிட வந்திருக்கிறது. இப்போது இந்த தேர்தல் அன்புதயம் கட்சி மூலமாக அரசியல் மாற்றம் ஏற்பட நீங்கள் அனைவரும் என்னோடு தோள் கொடுத்து ஒத்துழைப்பு அளிக்கிற நிலையில் இது சாத்தியம். இது நம் அனைவருக்குமான அரசியல் மாற்றமாக, ஆட்சி மாற்றமாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் அன்புதயம் கட்சியின் ஆட்சி அமைய நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகோளை முன்வைக்கிறேன். தேசத்தின் மீது அபிமானம் உள்ளவர்கள், மக்களின் மீது அபிமானம் உள்ளவர்கள், மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் ஜனநாயகத்தில் அன்புதயம் கட்சி நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்று வேண்டுகோளை உங்கள் முன் அன்புடன் கொண்டு வருகிறேன். கடந்த காலம் வரை ஏமாந்தோம், அதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இலவசங்களை பெற்றோம், ஆனால் அதன் பின் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் உணரவில்லை. ஆனால் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு மாறுதலை நாம் எதிர்பார்த்து வந்தோம். அந்த மாறுதல் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தேர்தல் மூலம் ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று பொது நீதி இருந்தாலும் நமக்குரிய நீதி ஒரு நல்ல அரசை அமைக்க வேண்டும். நமது தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டும். நமது தலைமுறைக்கு ஒரு வழிநடத்துதல் செய்யக்கூடிய ஒரு அரசு வேண்டும். அதே நேரத்தில் தவறு என்றால் தண்டிக்கப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருந்தால்தான் நாட்டில் அமைதி பிறக்கும். நாட்டில் அமைதி என்று ஒன்று இருந்தால்தான் நல்ல முறையில் நம்மால் செயல்பட முடியும். அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பு அம்சமும் அரசு மட்டத்தில் ஏற்படுத்த வேண்டும். நிர்வாக ரீதியில் நிர்வாக சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும்.
எல்லோர் மீதும் குற்றம் சொல்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில தலைவர்களின் நிலைப்பாடு நாட்டின் நலன் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு தங்களது பதிவை செய்திருக்கிற வேளையில் ஒரு பிரதான கட்சிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர் நிலையில் இருப்பவர்கள் கூட தனது கட்சியின் நிலைப்பாடுகளை எல்லாம் கடந்து ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி அமைய வேண்டும், அரசியல்வாதிகள் நல்லவர்களாக அமைய வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அவ்வாறு நடந்தும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது 1989 ஆண்டு நவம்பரில் குஜராத் மாநிலத்தின் அமைச்சர் திரு வல்லபாய் பட்டேல் அவர்களின் கொலை, தேர்தல் வேட்பாளர் திரு சஞ்சய் சிங் மீதான துப்பாக்கிச் சூடு ஆகிய கொடூரங்கள், அரசியலில் குண்டர்கள் ஆதிக்கம் என பாதுகாப்பு அமைச்சர் திரு கேசி பந்த் அவர்கள் குறிப்பிட்டதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேசிய அரசியல் வாழ்வில் கிரிமினல்கள் மற்றும் குண்டர்கள் ஆதிக்கம் பெருகி வருகிறது. தற்காலிக நலன்களுக்காகவும் பிரதேச உணர்வுகளுக்காகவும் ஜனநாயக நடைமுறைகளை நாம் திசை திருப்ப முயன்றால் அது மிகவும் துக்ககரமானதாக அமைந்துவிடும். ஜனநாயகத்தில் உண்மையான அக்கறை உள்ள அனைவரும் ஜனநாயகம் அடிப்படையில் மக்கள் மத்தியில் வலியுறுத்த வேண்டிய தருணமாக வந்துவிட்டது. அரசியல் கட்சிகளில் கிரிமினல்களின் ஆதிக்கம் பெருகி வருகிறது. இந்த கிரிமினல்களை அரசியலிலிருந்து ஒதுக்க நல்ல உள்ளம் கொண்ட அனைவரும் முன்வர வேண்டும் என்கிற பாதுகாப்பு அமைச்சர் கேசி பந்த் அவர்களின் தேசிய நலன் மிக்க வேண்டுகோள் ஒரு உணர்வுபூர்வமானது. மக்கள் கடமைகளை வெளிப்படுத்துவதாகவே நாம் கருத வேண்டும். 1984 பாராளுமன்ற உறுப்பினரான திரு சரண்ஜித் சிங் அவர்கள் வன்முறை தூண்டும் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை தேவை என கூறியதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மக்களிடையே வன்முறையை தூண்டி குற்றம் புரிந்ததாக கண்டுபிடிக்கப்படும் அரசியல்வாதிகள் வரும் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கக்கூடாது என்கிற வேண்டுகோளும், இந்த சக்திகள் தீவிரவாதிகளை காட்டிலும் மோசமானவர்கள், இவர்களை சமூக பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும் என்கிற உணர்வு வெளிப்பாட்டையும் வெளியிட்டதை இங்கு எண்ணி பார்க்கிறேன். சமீபத்தில் இப்போது சுப்ரீம் கோர்ட் கூட எம்பி எம்எல்ஏக்கள் குற்றவாளிகள் என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவுடன், தண்டனை வழங்கப்பட்டவுடன் உடனடியாக அவர்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. அப்போது மத்திய அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்து நீதிமன்றத்திடம் மறு ஆய்வுக்கு இதை பரிசீலிக்க வேண்டும், அவ்வாறு உடனடியாக டிஸ்மிஸ் செய்வதை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்ட போது உச்ச நீதிமன்றம் மறு சீராய்வு செய்யாமல் அதை தள்ளுபடி செய்தது. அதே நேரத்தில் மக்கள் பிரதிநிதி மட்டுமல்ல, அமைச்சர்களாக வருவதையும் அரசு தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. இப்படி ஒரு நிர்வாக மட்டத்தில் நாட்டின் உயர்ந்தபட்ச அதிகார நிலையில் மேலாண்மை செலுத்தக்கூடிய நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்கிற போது, வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் ஒரு குற்றவாளியை மக்கள் பிரதிநிதியாக்குவதை ஆரம்பத்திலேயே நீங்கள் தடுத்து விட்டீர்களானால் நாட்டில் சட்டம் ஒழுங்கும் அமைதியும் பிறப்பதோடு மட்டுமல்ல, நாட்டின் பாதுகாப்பும் நலனும் பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் இது போன்றவர்களை நீதிமன்றத்தில் நீதி கேட்டு அதை பெறுகிற காலம் வரையில் காத்திருக்காமல் உடனடியாக தீர்வை ஜனநாயக ரீதியில் நாம் பெறுவதற்கு இதுபோன்ற குற்றவாளிகளை உடனடியாக மக்கள் பிரதிநிதி ஆவதை அந்தந்த தேர்தலிலேயே அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று அன்புதயம் கட்சி சார்பாக வாக்காளர் பெருமக்களாகிய உங்களிடம் வேண்டுகோளை வைக்கிறேன். ஊழல்வாதியாக இருப்பதை விட நான் சாவதே மேலானது என்று வாக்குறுதி வழங்கியவர்களை எல்லாம் நாங்கள் போற்றிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஜனநாயகத்தில் மக்களின் மனோநிலை அரசியல்வாதிகளால் விரக்தியின் இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் மீடியாக்களை நம்பி அரசியல் நடத்தினோமானால் நமது எதிர்காலம் இருட்டாகிவிடும். அதே நேரத்தில் மற்ற கட்சிகளை பார்த்தோமானால் அவர்களது எதிர்கால அரசு என்று வருகிற போது எந்த நிலையிலும் ஒருங்கிணைந்து கொள்வார்கள் என்ற நிலையில்தான் நாம் பாதிக்கப்படுகிறோம். இதில் தனித்து இருக்கக்கூடிய அன்புதயம் கட்சி எப்போதுமே தனித்துத்தான் செயல்படும் என்று சக அரசியல் கட்சிகளுக்கும் இதை தெரியப்படுத்தியிருக்கிறது. ஒரு போராட்டம் நடத்த ஒரு அனுமதி கிடைக்கவில்லை என்ற நிலையில் அதை எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இல்லாமல் இதுபோன்றது ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஒரு கட்சியும் பக்கத்தில் வரவில்லை.
அந்த பக்கத்தில் வராததற்கு ஒரே காரணம் என்ன என்று பார்க்கிறபோது, அன்புதயம் கட்சி தனித்துத்தான் போட்டியிடுவது, எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று வெளிப்படையாக ஆரம்பம் முதல் சொல்லிக் கொண்டதனால்தான் அவர்கள் ஆதரவு கிடைக்கவில்லை. அந்த கட்சிகள் இதை சட்டமன்றத்தில் பேசியிருக்க வேண்டும், பாராளுமன்றத்திலும் கொண்டு செல்லப்பட்டிருக்க வேண்டும், இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு கட்சியும் பக்கத்தில் வரவில்லை. ஆனால் நிர்வாக மட்டத்தில் அன்புதயம் கட்சி தானாகவே அந்த போராட்டத்திற்கான அனுமதியை நல்ல முறையில் பெற்றுக்கொண்டது. கட்சிக்கான போராட்ட அனுமதியையும் தீர்வையும் நாங்களே பெற்றுக்கொண்டோம். சரி, தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிட முடியவில்லை என்று ஒரு கட்சியிடம் சென்றோம். நாங்கள் அவரிடம் கேட்ட ஒரே கேள்வி இதுதான்: நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், நீங்கள் வேட்பாளர்களை கொடுங்கள், நாங்கள் தலைமை தாங்கி இந்த தேர்தலை சந்திப்போம் என்று கடந்த தேர்தலின் போது கேட்டபோது, நாங்கள் வாக்கு வங்கியில் பிரதிநிதித்துவ வீதாச்சாரத்தை எதிர்பார்க்கும் கட்சி என்று எங்களிடம் கூறினார்கள். நாங்கள் அந்த கட்சியின் அலுவலகத்திலிருந்து உடனே வெளியேறிவிட்டோம். இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், வாக்காளர் நிலைப்பாடு என்ற நிலையில் ஒரு தனி முடிவு, ஒரு தனி அரசியல் இனி வருங்காலத்தில் வர வேண்டும். இது அன்புதயம் கட்சியின் தலைவரான எனக்கோ என தொண்டர்களுக்கோ மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான கட்சியாக அரசு மட்டத்தில் ஆளுங்கட்சி வருகிற போது வெளியிலிருந்து கூட தனது நிலைப்பாட்டை எடுத்து வைத்துக்கொண்டு வெற்றியடைந்திருக்கிறது கடந்த காலத்தில். இனி எதிர்காலத்தில் ஒரு அரசாக அமைத்துவிட வேண்டும். அதற்கு உங்களாலான அனைத்து ஒத்துழைப்பும் நல்க வேண்டும். அன்புதயம் கட்சி பொருளாதார ரீதியில் பலவீனப்பட்டிருக்கிற நிலையில், அரசியல் பின்னோக்கி சென்றிருக்கிற நிலையில், மீடியாக்கள் செய்தி வெளியிடாததனால் பலரின் அவமானங்களை சந்தித்திருக்கிறது. இதையும் நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு தயாரிப்பாளர் நிலையில் ஒரு பெரியவர், அவரிடம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் என்ற முறையில் செல்கிறார். முதலில் புத்தகத்தை வழங்கிய போது பெற்றுக்கொண்டிருக்கிறார். இது போன்றதொரு அரசியல் தேவைதான், அவரை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது முறை சந்தித்த போது பத்திரிகை மீடியாக்கள் புறக்கணிப்பு, ஒரு 6-8 மாதங்கள் தொடர்ந்து இதே நிலை இருக்கிற போது வெளியில் தெரியவில்லை என்ற நிலையில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் கடிச்சு துப்பிய அரசியல் என்று அநாகரிக வார்த்தையை வெளியிட்டிருக்கிறார். அது யார் சொல்வது? முழுக்க முழுக்க அரசியலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து எந்த கட்சியுடனும் சேராமல் தனித்து தன செயல்பாட்டை அமைத்து கொண்டு அதில் தோல்வியடைந்தவர் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை. எல்லா கட்சியுடனும் கூட்டணி வைத்தாகிவிட்டது, எல்லா கட்சியிலும் பொறுப்பை வைத்தாகிவிட்டது. இந்த நிலையில் இது போன்ற அவமானங்களை சந்தித்து கொண்டுதான் அன்புதயம் கட்சி தன் அரசியலை நடத்தி கொண்டு வருகிறது. பிரபலமானவர்கள் என்று கருதக்கூடிய சிலருக்கு, மீடியாக்கள் அனைவருக்கும் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்கள் செய்திகள் வெளியிடவில்லை என்பதற்காக இது போன்றதொரு புறக்கணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு விடக்கூடாது. அன்புதயம் அரசியல் புனித நூலை வெளியிட்ட அன்றே மீடியாக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எதிர்காலத்தில் அவர்களிடம் கடந்த காலம் வரை அன்புதயம் இது போன்று செய்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் என்று சொல்லிய போது நானும் சம்மதித்தேன். அப்படி அனுப்பிய நிலையிலும் ஒரு முக்கிய திரைப்பட நடிகர் புத்தகத்தை திருப்பி அனுப்பிவிட்டார். இவரிடம் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் இதுதான்: அவர் ஒருவருக்கு மட்டுமல்ல, பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், அதோடு 7 முக்கிய நடிகர்களுக்கும் அரசியல் பின்புலம் வேண்டும் என்று செயல்பட்டவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறோம். யாரிடமும் சென்று நன்கொடை என்று இதுவரையில் நாங்கள் சென்றதில்லை. அன்புதயம் கட்சி வெப்சைட்டில் கூட நாங்களாக யாரிடமும் சென்று நன்கொடை பெற போவதில்லை. அவர்களாக மனமுவர்ந்து கொடுக்கிற நிலையில் பெறுவது என்ற அடிப்படையில் மட்டும்தான் அன்புதயம் கட்சி முடிவு செய்திருக்கிறது. இதில் வலுக்கட்டாயப்படுத்துவதோ யாரையும் நிர்பந்திப்பதோ எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், நாங்கள் யாரிடமும் கட்சி நிதி என்று பெற்றுவிட வேண்டும் என்பதல்ல. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலும் அன்புதயம் பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டி செய்தியாளர்களிடம் பேசிய போது ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறார், நீங்கள் நன்கொடை வசூல் செய்யலாம், அதற்காகத்தான் கட்சி ஆரம்பித்தீர்களா என்று. இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை அன்புதயம் கட்சியை தவிர பிரதான கட்சிகளிடமோ அதன் தோழமை கட்சிகளிடமோ, ஏன் புதிதாக வந்த கட்சிகளிடம் கூட இந்த கேள்வியை கேட்டிருப்பார்களா என்று மீடியாக்களிடம் கேட்கிறேன். இந்த பிரதான கட்சிகள் 700 கோடி 800 கோடி என்று பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் தோழமை கட்சிகளாக இருந்த கட்சிகளும் மற்ற புதிய கட்சிகளும் வருகிற கட்சிகளும் தேர்தல் நிதி, கட்சி வளர்ச்சி நிதி என்று பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்புதயம் கட்சியை பொறுத்தவரையில் தொண்டர்களின் நிதி பங்களிப்போ பொருளாதார பலமோ இல்லை. கொள்கை அடிப்படையில் முழுமையான ஆதரவை தொண்டர்கள் அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்ற அடிப்படையில் பொருளாதார ஆதரவு நிலையில் கட்சியை எனது சொந்த பொறுப்பில் நான் எவ்வளவு தூரம்
இதை கொண்டு செல்ல முடியும் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் எனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்று அரசியலில் எனது தடத்தை எடுத்துச் செல்வதற்கும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் என்று எடுக்கிற முயற்சிகளில் மிகவும் கஷ்டப்பட்டு பொருளாதார பின்புலம் இன்றி எனது சொந்த பொருளாதார நிதி பங்களிப்பில் இந்த கட்சியை நடத்தி கொண்டு வருகிறேன். அப்படி இருந்தும் ஒரு சிலரின் பொருளாதாரம் சம்பந்தமான கேள்விகளும் கட்சியின் தலைவர் நிலையில் ஏற்படுகிற அவமானங்களையும் பார்க்கிற போது இதற்கு முழுக்க மீடியாக்களின் பின்புலத்தில் அவர்கள் செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு பிரதான கட்சிகளின் பின்புலத்தில் இருந்து செயல்படுகிறார்களோ என்று தோன்றுகிறதே தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை. இந்த நிலையில் தலைவர் நிலையில் செயல்பட்டு வரக்கூடிய நான் குறைந்தபட்ச அளவில் எனது அரசியலை நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த நிலையில் இது போன்றதொரு அவமானங்கள் சந்திப்பதற்கு ஒரே காரணம் என்ன? மீடியாக்கள் மக்களிடமிருந்து அன்புதயம் கட்சியை தனிமைப்படுத்தியதுதான் என்ற குற்றச்சாட்டை நான் இந்த இடத்தில் வைக்க விரும்புகிறேன். அன்புதயம் கட்சி என்ன தனிப்பட்ட முறையில் ஒருவருக்காக நடந்து கொண்டிருக்கிறது? இலங்கை தமிழர் பிரச்சனை என்ன பொது பிரச்சனை இல்லையா? இல்லை முல்லை பெரியார் பிரச்சனை பொது பிரச்சனை இல்லையா? 3 தேர்தல்களில் போட்டியிட்டிருக்கிறது. முழுக்க மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த இடத்திலாவது தனிநபர் பிரச்சனையை குறித்து நான் அங்கு முன்வைத்திருக்கிறேனா? மக்கள் நிலையில் மக்கள் உணர்வுகளை நான் புரிந்து கொண்டு என்னுடைய அடிப்படையில் நான் செய்ய வேண்டும் என்று அரசியலுக்கு வந்து என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைப்பதற்கு மீடியாக்களிடம் ஒரு இடமில்லை. இந்தியில் அரசியலமைப்பு சட்டத்தில் விதிமுறைகளுக்கு உட்பட்டு, இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்டு, இந்திய நலன், மக்கள் நலன் மற்றும் அயல்நாட்டு உறவு முறையில் சிக்கல் இல்லாமல் நல்ல முறையில் ஒரு பாதுகாப்பு உணர்வு அம்சம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படுகிற நிலையில் இது போன்றதொரு புறக்கணிப்பு மீடியாக்களால் வருகிற போது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு தனிநபர் நிலையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் என்ற முறையில் செயல்பட்டு கொண்டு வருகிற நிலையில் 1000 தடைகள் வந்தாலும் நமது கட்சியின் கண்ணியத்தை இழந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இயக்கம் பாழ்பட்டு போய்விடும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். என் பெயரை முன்மொழிவதை விட அன்புதயம் கட்சியை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்துவதில்தான் நான் கவனமாக இருக்கிறேன். தொலைநோக்கு பார்வையில் கொள்கையின் அடிப்படையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரு தலைவர் நிலையில் நான் எதிர்பார்ப்பது. மக்கள் நிலையில் நானும் ஒருவன் என்ற நிலையில், வாக்காளர் நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் சக வாக்காளர்கள் என்ற நிலையில், உங்களின் ஆதரவு நிலையில் அன்புதயம் கட்சி இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2016 அடியெடுத்து வைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் கேட்டுக்கொள்வது எல்லாம் இதுதான். இந்த செய்தியை கேட்கிற போது நீங்கள் இந்த விஷயத்தை உங்களோடு மட்டும் வைத்துக்கொள்ளாமல் நீங்கள் இதை மற்றவரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்கள் அனைவரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது ஒரு தொலைநோக்கு பார்வை. நீங்கள் அனைவரும் அன்புதயம் கட்சி அரசியலில் பங்கு கொள்ள வேண்டும். சட்டம் ஒழுங்கு என்று வருகிற போது கண்ணியமான அரசியல் தான் அங்கு நடந்தேறும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அன்புதயம் கட்சியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அன்புதயம் கட்சி அரசியலில் பங்கு கொள்ள வேண்டும், அன்புதயம் ஆட்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் சுயநல அரசியல்வாதிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த தேர்தலில் நீங்கள் தவறவிட்டீர்களானால் இன்னும் அடுத்தடுத்து அவர்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற நிலையைத்தான் வாக்காளர்களாய நீங்கள் உருவாக்கி கொடுக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போது நடந்து வருகிற அரசியல் சூழ்நிலைகளை பாருங்கள். கடந்த 3 மாதங்களாக கூட்டணிக்காக பிரதான கட்சிகள் அல்லாடி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அரசியல் விரக்தி. ஏனென்றால் எப்படி மக்களை அணுகுவது, மக்களிடம் இதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, இந்த தேர்தலில் நாம் வெற்றி அடைந்து விடுவோமா, இல்லை செலவு செய்கிறோம் அதை திரும்ப பெற முடியுமா என்றெல்லாம் கணக்கு போட ஆரம்பித்து விட்டனர். ஏனென்றால் கடந்த கால செயல் திட்டங்கள் தான் டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்து 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் மக்களாகிய நீங்கள் அனைவரும், தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்த தமிழர்கள் அனைவரும் அதை கண்டு தமிழகத்தின் நிலையை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் உங்களிடம் எப்படி தேர்தலை சந்திப்பது என்று தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகைகள் மூலம். அதனால் இந்த முறையும் அன்புதயம் கட்சியை இரட்டடிப்பு செய்து மீடியாக்கள் அரசியலை நடத்திவிடக்கூடாது, மீடியாக்களின் அரசியல் வெற்றி பெற்றுவிடக்கூடாது, அதே நேரத்தில் பிரதான கட்சிகளுக்கும் இந்த வெற்றி அமைந்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் சுபாஷ் பாபு ஆகிய நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது இதுதான். ஜனநாயகம் நாட்டில் தலைத்தோங்க வேண்டும், நம்ம தலைமுறைக்கு நல்ல அரசியலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற கடமையில் தவறினோமானால்
எதிர்கால தலைமுறைக்கு நாம் விரோதிகளாகிவிடுவோம், நமது வாரிசுகளுக்கு ஜனநாயகத்தில் எதிரானவர்களாக மாறிவிடுவோம் என்பதை உணர்ந்து இந்த தேர்தலில் நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் எம். சுபாஷ் பாபு.